பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள் இந்தியா மும்பை மாநகரில் வசித்து வருகிறார்கள். 1995 ஆண்டு வேலூர் கொசப்பேட்டை மனவளக்கலை மன்றத்தில் இணைந்து 1997 அருள்நிதி பயிற்சி பெற்றுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து பேராசிரியராக உயர்வு பெற்று கடந்த 15 ஆண்டுகளாக சிங்கப்பூர், டில்லி மற்றும் மும்பை மனவளக்கலை மன்றங்களில் அருட்தொண்டாற்றி வருகிறார்கள். மேலும் மனவளக்கலை பேராசிரியராக தமிழ், ஆங்கிலம், இந்தி உள்ளிட்ட பல மொழிகளிலும் மனவளக்கலை பயிற்சிகளை மிக சிறப்பாகவும் பல மொழிகளில் சரளமாகவும் நடத்தி வருகிறார்கள். டில்லி மனவளக்கலை அறக்கட்டளையின் செயலாளராகவும் தொண்டாற்றி வருகிறார்கள். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள், நாள் ஒரு நற்சிந்தனை எனும் புத்தகத்தின் தொகுப்பை ஆங்கிலத்தில் டெய்லி அ நோபல் தாட் என மொழியாக்கம் செய்து சிறப்பித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக சனிக்கிழமை தோறும் வேதாத்ரிய குவிஸ் எனும் மனவளக்கலை சார்ந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக http://skydelhi.blogspot.com எனும் இணையதளம் மூலமாகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். உலக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அதற்கு வேதாத்திரியம் கூறும் தீர்வுகளும் என்னும் கருத்தில் விஷன் முனைவர் PhD ஆராய்ச்சி மாணவராக ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்பொழுது ஒரு பன்னாட்டு வங்கியில் மும்பையில் உயர் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று, பெரிதினும் பெரிது கேள் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆழியார் ITF நிறுவனத்திற்கும் நல்லதொரு அறிமுக உரையை கொடுத்த சசிகலா அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அதாவது தலைப்புகள் பல நேரங்கள்ல நம்ம மகிழ்ச்சியினுடைய ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையில நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மதிய சிந்தனையை எப்பவுமே பண்ணிக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு என்ன அப்படின்னா, பெரிதினும் பெரிது கேள். இது எப்படின்னா, இந்த தலைப்பு கிட்டத்தட்ட எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில எப்போ ஒரு தடவை கேட்டிருப்பாங்க. அதாவது எப்ப கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு சுய முன்னேற்றம் வேணும், எங்கேயாவது லைஃப்ல நம்ம இன்னும் நல்லா பண்ணணும், இல்லையே இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ, இல்ல நம்ம பெருசா வரணும் அப்படிங்கிறதுக்கு யாருக்காவது நம்ம ஊக்கம் கொடுக்கணும், அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லு வரும் பொழுது இந்த ஒரு வார்த்தை வந்து நிற்கும். இது யாரோட வார்த்தை அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது மகாகவி பாரதியார் அவர்கள் எழுதிய அந்த புதிய ஆத்திச்சூடி அல்லது நவீன ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. முதல் ஆத்திச்சூடி நம்ம ஔவையார் எழுதின பாடல்களை சொல்லுவாங்க. அது காலத்திற்கு ஒத்த நிலையில இன்னும் மக்களுக்கு என்ன போய் சேரணும் அப்படிங்கிற நிலையில மக்களுக்காக மகாகவி அவர்களை கொஞ்சம் மாற்றி அதை புதிய ஆத்திச்சூடியா கொடுத்திருப்பாங்க. நம்ம எந்த இலக்கியத்தை எங்க படிச்சாலும் நம்ம என்ன மனவள கலைஞர்களாகிய நாம மகிழ்ச்சியோட பார்வையில அவர் என்ன சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் நம்ம பார்க்கிறத ஒரு பழக்கமாக வழக்கமாக வச்சிருப்போம். அது நம்ம தேடி அந்த மாதிரி பார்க்கணும்ட்டு இல்லை, நம்ம ஒழுங்காக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சாமியை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலே நம்ம மனசே மெல்ல அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போயிடும். ஆனா எதனால மகிழ்ச்சி அவர்களுடைய இந்த மனவளக்கலையில நம்ம மகாகவி பாரதியாரோட ஒரு பேச்சு எடுத்து பேசணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, மகிழ்ச்சி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க மகாகவி பாரதியாரை பத்தி அப்படின்னா, அதாவது பாரதியார் இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாட்டுல வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா என்னுடைய என்னுடைய பணி இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது பாரதியார் அந்த அகால மரணம் குறுகிய வயதிலே அடைஞ்சிட்டாரு. அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாங்கன்னா மக்களுக்கு இந்த மனவளக்கலை தத்துவத்தை தமிழகத்துல எடுத்து செல்வதற்குரிய என்னுடைய பணி இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருந்திருக்கும். அப்படின்னா பாத்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு பாரதியாரை பற்றி நம்ம மகிழ்ச்சி அவங்க என்ன மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்னு போயிட்டாலே
மக்களுக்கு வந்து ஆசைங்கிறது இருக்காது. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு நல்ல லைஃப்ல செட்டில் ஆக முடியாது. இந்த பயத்திலேயே வந்து பல பேர் தம்முடைய பசங்க யாராவது நான் மெடிடேஷன் கத்துக்கணும்னு போறாங்க, இல்ல ஆன்மீகத்தை பத்தி படிக்கணும்னு போறாங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க இல்லையா? ஐயோ, இவன் இப்பவே வந்து யோகா ஆன்மீகம் அப்படின்னு போயிட்டா பின்னாடி வந்து எப்படி இவன் லைஃப்ல செட்டில் ஆவான்? அதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல லைஃப் எல்லாம் நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல நல்ல ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பாரு. வேலை கிடைச்சவங்க உடனே பண்ணா இல்ல இல்ல, முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்பம் மட்டும் பாரு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லி 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 டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்? மக்களுக்கு வந்து மனதுல ஒரு மிகப்பெரிய பயம். அதாவது எங்கேயாவது நம்ம பையனோ பொண்ணோ ஆன்மீகத்துல இணைஞ்சிட்டா ஒரு சாமியார் ஆயிடுவாங்க, வந்து ஒரு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு இனிமை இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மேல மேல அவங்க growth வந்து போக மாட்டாங்க. இந்த மாதிரியான பயங்கள்லாம் மக்களுக்கு வருது. இது வந்து என்ன அப்படின்னா சாதாரணமான பயம். ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்திருப்போம் இல்லையா? ஆனா பாரதியார் என்ன, அதாவது பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்றாரு. அது எப்போ எப்படி வந்து மகான்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து முரண்படுமா அப்படின்னா நம்ம பார்வையில தான் அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆஹ் நம்ம மகர்ஷியை பொறுத்த வரைக்கும் நம்ம தினமும் சொல்ல வேண்டியது இல்ல, பாமர மக்களின் தத்துவ ஞானி. அதாவது அது நமக்கு வந்து மகர்ஷியோட கருத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எதையாவது போய் படிக்க வேண்டியது இல்லை. நம்ம படிச்சது மனசு இருந்தா போதும், நம்முடைய உடலும் மனமும் ஒத்துழைச்சா போதும். அதுக்கு என்ன, அதுக்குத்தான் வந்து உடல் பயிற்சியும் தவமும் நம்ம பண்றோம் இல்லையா? அது ரெண்டும் இணையும் பொழுது, ஒரு ஒத்திசைவு வரும்பொழுது, அந்த ஒரு ஹார்மோனி வரும் பொழுது எல்லாமே விளங்கும், அவ்வளவுதான். அது விளக்குற மாதிரி சொல்லக்கூடியவர் நம்முடைய வேதாத்திரி மகர்ஷி. சோ அவர் என்ன சொல்லியிருக்கார், அவரோட பார்வையில எப்படி நம்ம அந்த பாரதியாருடைய பெரிதினம் பெரிது கீழே பத்தி பார்ப்போம் அப்படிங்கறதுதான் இன்றைய ஒரு கருத்துக்கு நம்ம சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இன்னொன்னு இருக்கு. அதாவது பாரதியாரை பொறுத்த வரைக்கும் நம்ம மகர்ஷி மாதிரி இல்லை. எப்படி மகர்ஷி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல வர்றேன்னா, எந்த ஒரு பார்வையில சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதாவது பல மகான்கள் வந்து பல்வேறு நிலைகள்ல இருந்து அதற்கப்புறம் மெய்யறிவு பெற்றிருப்பாங்க. அப்புறம் அந்த அறிவு நிலையை விளக்குவதற்காக வந்திருப்பாங்க. உதாரணமா நம்ம சொல்லணும்னா வள்ளலார். அதாவது அவர் பார்த்தோம் அப்படின்னா முதல் 5 திருமுறைகள்ல பக்தி இலக்கியங்கள் ரொம்ப அழகாக கடவுளை பற்றின பாடல்களை ரொம்ப சிறப்பாக கொடுத்திருப்பாங்க. 6க்கு அப்புறம் உரைநடை இலக்கியத்துல வரும்பொழுது சொத்தமா வந்து அத்வைத தத்துவத்தை அப்படியே வந்து விளக்கி இருப்பாங்க. சோ அப்ப வந்து ஆனா வள்ளலார் பற்றி அன்புள்ளவர்கள் வந்து முதல் பாடல்கள் எல்லாம் படிச்சுட்டு இதுதான் சரியான முறை அப்படின்னு நினைச்சு பக்தி முறையிலேயே ஒரு சிலர் அடங்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. தவறுன்னு இல்லை, அவங்களுடைய எப்ப வந்து விழிப்பு நிலை வருமோ அந்தந்த நேரத்துல அதாவது அப்படியே கலந்து போகணும். அதாவது நம்பிக்கை விளக்கம் முழுமை பேரு, இதுதான் வந்து மகிழ்ச்சி அவர்கள் அறிவுநிலைப்படியா கொடுத்திருக்கோம். முதல்ல நம்பணும். அது நம்புறதுக்கான ஒரு முறைதான் பக்தி முறை. அதாவது காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டா நல்லது அப்படின்னா, குளிச்சா உடம்புக்கு நல்லது, பொங்கணும்னு நினைக்கும் பொழுது இறைவனை நினைக்கிறது மனதுக்கு நல்லது. இது தவறுன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி வளரணும் வளரணும் அப்படிங்கிறதான். அதே மாதிரிதான் மகாகவி பாரதியார். என்ன அவர் பத்தி பாத்தீங்கன்னா மாரியம்மன் பாடல்கள் எழுதியிருப்பாங்க, தஞ்சாவூர் முத்து மாரியம்மனை பத்தி. அதுக்கப்புறம் கண்ணன் பாடல்கள் எழுதியிருப்பாங்க, நிறைய எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே தத்துவமும் கொட்டி விளையும். எது? பரசிவ வெள்ளம். பரசிவ வெள்ளம் மாதிரி இறைநிலை தத்துவத்தை தமிழ்ல எளிமையாக மகர்ஷிக்கு முன்னாடி எழுதினவங்க யாருமே இல்லை. மகர்ஷி அவர்கள் வந்து இன்னும் அழகா சிம்பிளா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா அப்பவே வந்து பாரதியார் பரசிவ வெள்ளத்தை பத்தி அவ்வளவு தெளிவா கொடுத்திருக்காங்க. அப்போ ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி பாரதியார் எழுதும் பொழுது அவர் எந்த நிலையில இருந்தார் அப்படிங்கறதை நம்ம ஒரு கேள்விக்குறியா வச்சுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன தேடலாம் அப்படின்னா, அந்த புதிய ஆத்திச்சூடி எழுதும் பொழுது அதற்கான ஒரு காப்பு பாடல். அதாவது தமிழ் இலக்கிய மரபுல என்ன அப்படின்னா, எந்த ஒரு பாடல்கள் எழுதினாலும் அதற்கு ஒரு காப்பு பாடல் போடுவாங்க முன்னாடியே. ஈவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சஷ்டி கவசம்னு சொல்லும்போது கூட முதல்ல வந்து அதுக்கு ஒரு துதிப்பு ஒரு காப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் வரிசையா அந்த 4 வரிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கவசம் சொல்லி காப்பு வர்ற மாதிரி ஒரு வடிவமைச்சு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி புதிய ஆத்திச்சூடிக்கும் வந்து ஆத்திச்சூடியில பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு வரி கவிதைகள், ஒரு வரி கவிதைகள் தான். ஆனா அதற்கு முகவுரையாக பாரதியார் எழுதுனது பரம்பொருள் வாழ்த்து. அந்த வாழ்த்துல என்ன எழுதியிருக்காரு காப்பு அப்படின்னா, ஆத்திசூடி இளம்பிறை அணிந்து மோன திரு முழுவெண்மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் இசை கிடப்போம். அதாவது யாரு சொல்லுவோம்? ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்துன்னா அது வந்து சிவபெருமானை குறிக்கும். கருநிறம் கொண்ட பால்கடல் இருப்பது விஷ்ணுவை குறிக்கும். இப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். முகமது நபிக்கு மறையொருள் புரிந்தோன், இது யாரு? முகமது நபி சொல்லக்கூடிய இஸ்லாத்தை நடத்திய, இஸ்லாத்து கொள்கைகளை நெறிமுறைப்படுத்திய முகமது நபிக்கு யார் அந்த இறையொருளை கொடுத்ததோ, இயேசுவின் தந்தை
இயேசு வந்து இறைவனுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி தானே தந்தை அப்படின்னு சொல்லிதான் நான் பாக்குறோம் ஃபாதருங்கிற நிலையில. அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி, அதாவது சிவனை பத்தி பேசினாலும் சரி, விஷ்ணுவை பத்தி பேசினாலும் சரி, இஸ்லாத்தை பத்தி சொன்னாலும் சரி, கிறிஸ்தவத்தை பத்தி சொன்னாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனொருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். இது ஒண்ணு போதாதா? அதாவது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த சமயமாக இருந்தாலும் அது சொல்லக்கூடிய இறைநிலை ஒன்னே ஒண்ணுதான், அது சொல்லக்கூடிய அறிவு ஒன்னே ஒண்ணுதான். அந்த அறிவினை வாழ்த்தி நம்ம அமர வாழ்வு எய்துவோம்னு பாரதியார் அந்த ஆத்திச்சூடிக்கு இந்த காப்பு கொடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன? அப்போ முழுமையாக அத்வைதத்தை உணர்ந்து அரசியல் வெள்ளத்தை பற்றியெல்லாம் பேசினதற்கு அப்புறமாக எழுதக்கூடிய பாடலாகத்தான் நம்ம இந்த ஆத்திச்சூடி எடுத்துக்கணும், இல்லையா? ஆனா அப்படி ஆத்திச்சூடி எடுக்கும் பொழுது எங்க இருந்து பெரிதினும் பெரிது கேள்வி வருது. இதுவும் நமக்கு ஒரு கேள்வி வரும், இல்லையா? அதாவது என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க? ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோயினாயினும் ஆசை அருமீன் அப்படிமா. அப்படின்னா என்ன? ஆசையே படக்கூடாது. நீங்க கடவுளாகவே இருந்தாலும், கடவுள்கிட்டயே போய் நின்று பேசினாலும், கடவுளுக்கு முன்னாடியே வந்தா கூட நீங்க கடவுளை பத்தி கூட ஆசைப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்க இருந்து பெரிதிலும் பெரிது கேள் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு கொஞ்சம் மகர்ஷியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்துக்கள்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த சித்தர் பாடல்கள்ல பாத்தீங்க, அதுவும் பொதுவாக திருமூலர் பாடல்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பெரிய அந்த அத்வைதத்தை விளக்கக்கூடிய கவிதைகள் வந்து ரொம்ப சிம்பிளாக மறைமுகமாக கொடுத்திருப்பாங்க. நம்ம அப்படியே தலையை உடைச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாடல் தான் மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தன பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தன பார்முதல் பூதமே. அதாவது எப்படின்னா, நம்ம ஒரு மர யானையை பார்க்கிறோம் அப்படின்னா, அது வந்து மரமா பரமா, யானைன்னு பார்க்கும் பொழுது யானையாக இருக்கும். ஆனா இது வந்து யானையோடு செய்யக்கூடிய ஒரு மரத்துல செஞ்ச யானையான சிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு மரமரத்திலான சிலையாக இருக்கும். இப்ப நம்ம மரக்கட்டையா பாக்குறதா அது யானையா பாக்குறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம மரக்கட்டை நினைச்சுக்கிட்டு பார்த்தா அது மரத்திலான செஞ்ச சிலையா இருக்கும். அதே வந்து இது யானையோட சிலை, யானைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யானை மாதிரி இருக்கும். இதே வந்து இன்னும் மனதை விரிச்சு அந்த பறந்தான் இந்த மரமாகவும் மாறி இருக்கிறது, அந்த பறந்தான் இந்த யானையாகவும் மாறி இருக்கிறது, அந்த பரம்பொருள் தான் ஒரு பூதம் முதல் 5 பூதமாக இருக்கக்கூடிய அனைத்து பூதங்களாகவும் அனைத்து காணும் பொருட்களாகவும் தோற்ற காட்சிகளாகவும் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது அந்த பரத்தை தான் நம்ம பார்ப்போம், அந்த இறைநிலையத்தான் பார்ப்போம், அந்த சுத்த வெளியை பற்றி தான் உணரணும். சோ இதைத்தான் வந்து திருமூலர் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விளக்கத்தை நம்மளால சிந்திக்க முடியுமா அப்படின்னா, நம்ம இதை இங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது நம்ம எதை பத்தி எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் அங்க நடக்குது, அப்படித்தான் அங்க மாற்றம் அடைகிறது. அதாவது நம்ம மரமாக பார்க்கும் பொழுது அது ஒரு மரமாக பார்க்கிறோம், யானையாக பார்க்கும் பொழுது யானையாக பார்க்கிறோம், பரமாக பார்க்கும் பொழுது சுத்த வெளி பரம்பொருளாகவே நம்ம அதை பார்க்கணும். அப்போ எங்கே அப்படின்னா, பார்க்கிறவர்கள் யார், அது எதை பத்தி பாக்குறாங்க அப்படிங்கிற ஒட்டி தான் நமக்கு இந்த அமைப்பே இருக்கு. அதனாலதான் யோக நூல்கள் பொதுவாகவே என்ன சொல்றது அப்படின்னா, உன்னுடைய சித்தம், அதாவது உன்னுடைய மனம் உன்னுடைய வசப்படும் பொழுது உலகம் உன் வசப்படுகிறது. நம்ம போய் தேடி நான் சொல்றேன் நீ கேளு, நான் பேசுறேன் நீ நடந்துக்கோ, அது மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம பேசுவோம். அதை வந்து ஆமான்னு சொல்றதுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தயாராக வருவாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே அதே அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் தான் இணைஞ்சிருக்கும். அதைத்தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அது மகரிஷி அவர்கள் வந்து எப்படி திருமூலர் வந்து அந்த மர யானையை வச்சு சொன்னாரோ அதை விட சிம்பிளா வந்து நான்யார் தத்துவத்துல ஆப்பிள் பழத்தை வச்சு சொல்லியிருப்பார், இல்லையா? என்ன சொல்லுவாங்க சாமிஜி, நீ ஆப்பிளா பழத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது ஆப்பிள். இதே ஆப்பிள் பழத்தை நம்ம நெருப்புல தூக்கி போட்டோம்னா என்ன ஆயிரும்? மொத்தமா கரைஞ்சு போயிடும், அதாவது எரிஞ்சிரும், காத்த மாறிடும், அந்த சாம்பல் கூட இருக்காது கொஞ்ச நேரத்துக்கு, இல்லையா? சோ அப்போ ஆப்பிள்ங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பார்க்கும் பொழுது பழமாக இருக்கிறது, திடப்பொருளாக இருக்கிறது, பஞ்சபூதத்தினுடைய கூட்டாக இருக்குது. அதுக்குள்ள அந்த ஜூஸ் இருக்கு, அதுக்குள்ள அந்த சுவை இருக்கு, ஆப்பிளுக்குன்னு ஒரு மனம் இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த பஞ்ச தன்மாத்திரைகளாக காந்தமே மாற்றம் அடைஞ்சு இந்த ஒரு அழகான ஒரு பழமாக நமக்கு தெரிகிறது. ஆனா இது பஞ்சபூதமான அணுக்களுடைய ஒரு கூட்டு தான், அணுங்கிறது சுத்தவெளியோட ஒரு மாற்றம் தான் அப்படிங்கிற நிலையை நம்ம பார்க்கும் பொழுது இறைவனாகவே நமக்கு ஆப்பிள் பழம் தெரியும் அப்படின்னா, ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சு இறைநிலையை விளக்க முடியுமானா அது மகிழ்ச்சி தவிர வேற யாராலையும் விளக்க முடியாது.
நம்ம விளங்கிக்கலாம். எப்ப விளங்கிக்கலாம் அப்படின்னா, அவர் சொல்றது இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனவேலை வேகத்தை குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா புரிஞ்சுக்கலாம். இதே நான்யார் விளக்கம் அகத்தாய்வு 2ஆம் நிலை பயிற்சியிலயும் இருக்கும், அகத்தாய்வு 3லயும் வரும், பிரம்மஞானத்திலயும் வரும். ஆனா விளங்குறது எப்ப விளங்கும்? நம்ம ஒழுங்கா தவம் செஞ்சு ஆஹா இதைத்தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே இறைநிலையோட தோற்றத்தால, பார்க்கக்கூடிய எல்லா நபர்களையுமே இறைநிலையோட தோற்றமாக நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு மனசு விரிவடையும். அது எப்ப வரும்? நம்ம அதுல ஈடுபடும் பொழுது, அந்த கருத்தை நம்பி அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாற்றம் அடைய முடியும். இதுக்காக நம்ம முயற்சியெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். ஒழுங்கா தவம் செஞ்சோம்னா போதும். அந்த சிந்தனைகளை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இப்படியே வரலாம். அப்ப என்னதான் இந்த சூட்சுமம், என்னதான் இந்த தத்துவம் அப்படிங்கிறதுக்கு பெரிதினும் பெரிது கேள்வி நம்ம சொல்லிட்டோம். யார்கிட்ட கேட்கறது, யார் கேட்கறது, இந்த கேள்வியை நம்ம போட்டோம்னாலே இதுக்கு மொத்த விளக்கமும் வந்துடும். அதுக்குத்தான் மகர்ஷி அவர்கள் கொடுத்த அந்த உடல் உயிர் தத்துவத்தை பத்தி கொஞ்சம் நம்ம ஒரு 5 நிமிஷம் சிந்திச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பல தடவை கேட்டிருப்போம், தப்பே இல்லை. ஆனா திரும்ப 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 அது கேட்க வேண்டிய தத்துவம். ஏன் அப்படின்னா தான் அப்பதான் அந்த நமக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த தகவல் நமக்குள்ள ஒரு உறுதி போடும். அதாவது எப்படி விளக்குவாங்க மகிழ்ச்சினா, 3 ப்ராசஸ் சொல்லுவாங்க: இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது முதல்ல ஒரு தகவலாக நம்ம கேட்கிறோம், நம்ம அதை நம்புறோம் இல்லையா? நம்ம நம்பும் பொழுது அதை உறுதிப்படுத்துறோம் இல்லையா? அதுதான் அந்த கன்ஃபர்மேஷன் ப்ராசஸ். அப்பதான் நம்ம அதுவாகவே மாற்றம் அடைகிறோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வருது. சோ அப்போ இந்த தத்துவத்தை நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கணும். என்ன தத்துவம்? நம்ம உடல் அப்படிங்கிறது என்ன, எங்க இருந்து வந்தது? இது பஞ்சபூதத்தாலான ஒரு கூட்டு. பஞ்சபூதங்கிறது என்ன? எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதான் என்னது? நீர், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த 5 தத்துவங்கள் என்னது? விண்களுடைய கூட்டு. எந்த அளவுக்கு விண்கள் சேர்ந்து கூட்டாக செயல்படுகிறதோ அந்த அளவுக்கு அவை வெவ்வேறு பூதங்களாக பெயரிடப்படுகின்றன. அதாவது சுத்தவெளி ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பண்பு தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றலின் காரணமாக தன்னைத்தானே நொறுக்கி இறை துகள்களாக மாறுகிறது. அந்த இறை துகள்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஏன்னா திரும்ப அதே சுத்தவெளியில் இருக்கக்கூடிய தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் அதை அழுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த இறை துகள்கள் தொடர்ந்து சுழலும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் அந்த விண் என்று சொல்லக்கூடிய முதல்நிலை தன்மாற்றம் ஏற்படுகிறது. அந்த விண்கள் சுழல 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 துல்லிய சமதள சீர்மை விதி, அதாவது ஸ்பெசிபிக் கிராவிட்டி தத்துவத்தின்படி கனமான பொருட்கள் எல்லாம் மையத்தை நோக்கி போகின்றன, லேசான பொருட்கள் எல்லாம் மையத்தை விட்டு விலகி போகின்றன அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த விண் சுழல 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 விண்ணிலிருந்து வெளியாகக்கூடிய இறை துகள்கள் திரும்ப அதே சுத்தவெளியோட கரைகிறது, மாற்றமடைகிறது. அதைத்தான் நம்ம காந்தம் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப அந்த விண் அத்தோட நிக்குதா? நிறைய விண்கள் சேர 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 ஒரு விண் மற்றொரு விண்ணோட இணையாம அந்த ஒரு வேகத்தின் அடிப்படையில சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த மாதிரி சேர்ந்து செயல்படும் பொழுது விண்துகளினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அங்கு மாற்றங்கள் அதிகமாகிறது. அப்ப அந்த முதல்ல இருக்கக்கூடிய விண்ணா காற்றாக மாறுகிறது. அந்த காற்றை இன்னும் நிறைய விண்கள் தொடர்ச்சியாக சேரும் பொழுது நெருப்பாக மாறுகிறது. இன்னும் நிறைய விண்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து செயல்படும் பொழுது நீராக, அதாவது நீர்ப்பொருளாக, லிக்விடாக மாறுகிறது. இன்னும் பல விண்கள் சேரும் பொழுது திடப்பொருளாக மாறுகிறது. அப்போ பஞ்சபூதமாக நம்ம பார்க்கக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே ஏதாவது ஒரு பூதமாகவோ அல்லது பல பூதங்களாகவோ இணைந்ததுதான். உலகத்துலன்னு இல்ல, மொத்த பிரபஞ்சத்திலையும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அப்படி வந்ததுதான். இப்ப அந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறப்போ நம்ம எதையோ நினைச்சு எங்கேயோ பயப்பட வேண்டியதில்லை, எதையோ நினைச்சு கற்பனையில என்னமோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. இது சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய பௌதீக பொருட்கள், அதாவது பிசிக்ஸோட அந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனத்துல வச்சுக்கோம். ஸோ நம்ம எல்லா சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப எல்லா பொருட்களுமே பஞ்சபூதத்தாலான ஒரு கூட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய உடலும் அதே மாதிரியான ஒரு பஞ்சபூதத்தாலான ஒரு கூட்டு தான். ஆனா அந்த கூட்டு இந்த உருவமாக செயல்படுகிறது எப்போ அப்படின்னா, இந்த உயிர் துகள்கள் தன்னுடைய ஓட்டத்தை தொடர்ச்சியாக செலுத்தி கொண்டிருக்கும் வரை, தொடர்ச்சியாக அந்த உயிர் ஓட்டம் நடந்து கொண்டு இருக்கும் வரை. அப்ப அந்த உயிர் ஓட்டம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த உடல் திரும்ப டீகம்போஸ் ஆகி அதே பஞ்சபூதமாக மாறிடும் இல்லையா? செத்து போனவங்க யாரையாவது பாருங்க, இல்ல நம்ம ரோட்ல எல்லாம் வரும் பொழுது ஏதாவது வண்டியில அடிபட்டு நாய், பூனை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா என்ன ஆகுங்க? முதல்ல அதுல இருந்து லிக்விட் மாதிரி ஏதோ ஒன்று வெளியே வரும், ஒரு பேட் ஸ்மெல் வரும். அப்புறம் அப்படியே அந்த எலும்பெல்லாம் கூட கொஞ்ச நாள மண்ணா மாறிடும் இல்லையா?
இது ஏன் இந்த பஞ்சபூதம் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு உருவமா இருக்கு. அப்ப அதுல உயிரோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய வரை அது உயிராக அது செயல்படுகிறது. அந்த உயிரோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பஞ்சபூதமாக மாறிடுது. அதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே, நம்முடைய எல்லா உடலுமே அந்த உயிர் துகளினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப, அந்த உயிரோட்டத்துக்கு ஏற்ப உயிரோட்டம் ஒழுங்காக செயல்பட்டு கொண்டு இருக்கும் வரை நாம இந்த உருவத்தோட இந்த உடலோட இருப்போம். எங்க அந்த உயிர் துகள் முடியுதோ, ஓட்டத்தை நிறுத்துதோ, அங்க திரும்ப பஞ்சபூதமாகவே மாறிடுவோம். அந்த மாதிரி மாறல அப்படின்னா நமக்கெல்லாம் வாழ்றதுக்கு இந்த உலகத்துல இடம் இருக்குமா? எத்தனையோ கோடி ஆண்டுகளாக எத்தனையோ மக்கள் வாழ்ந்த பூமி இது இல்லையா? அவர்கள் உடலெல்லாம் பஞ்சபூதமாக மாறுனதுனாலதான் இந்த பூமி மேல வாழ்வதற்கு நமக்கு இடம் இருக்கு. அப்போ இந்த நீதி தவறுன்னுலாம் நம்ம சொல்லவே முடியாது. இதுதான் உண்மைங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் அடுத்து வரும் பொழுது அப்ப எங்கிருந்து வந்தது இந்த உயிர் அப்படிங்கிற நம்ம கேள்விக்கு தான் மகர்ஷி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துகள் நம்ம ஜடப்பொருட்கள்ல இருக்கும் பொழுது அதற்கு விண் அப்படின்ற சொல்றோம். அதே விண் துகள்கள் இந்த ஒரு உயிரோட்டமாக ஒரு ஓட்டத்தை அமைத்துக் கொள்ளும் பொழுது அந்த விண்ணோட்டத்துக்கு பேர் நம்ம உயிரோட்டம் சொல்றோம். அந்த விண் துகளுக்கு பேரு உயிர் துகள்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது வேற எதுவும் இல்லை, இதே விண் தான். எப்போ அங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதோ அப்போ நம்ம அதை உயிரோட்டம் அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம கொடுக்குறோம். அப்போ இது எங்க இருக்குன்னு நம்ம சொல்றோம்? உடல் முழுக்க உயிர் துகள்கள் ஓடிக்கொண்டே இருப்பதனால தான் நம்ம அதுக்கு உயிரோட்டம் சொல்றோம். மையமாக இருக்கக்கூடியது நம்முடைய மூலாதாரம் அப்படின்ற நிலையில சொல்றோம். சோ எங்க இருக்கு நமக்கு உடல்ல உயிர்? உடல் முழுக்க இருக்கிறது. நமக்கு மட்டுமா இருக்கு? எல்லா உயிரினங்களுக்கும் அதே மாதிரிதான் உடல் முழுக்க அந்த ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்ப அந்த ஓட்டம் நிக்கிறதோ அது அழிந்து விடுகிறது, மடிந்து விடுகிறது. அப்ப இந்த இவ்வளவு முக்கியமான இந்த உயிர் துகள்கள் ஓட ஓடதான் அந்த உருவத்துல இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் பார்ட், அந்த கைனடிக் பார்ட், இதெல்லாம் வேலை செய்யுது. இப்ப மெல்ல நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். அதாவது நம்ம ஒரு முக்கியமான விதி சொல்லியிருந்தோம், மகர்ஷி அவர்கள் கொடுத்த விதி, துல்லிய சமதள சீர்மை விதி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தத்துவம். அது பிரகாரம் என்ன ஆகுது அப்படின்னா, உயிர் துகள்கள் சுழல சுழல சுழல, அதாவது லேசான பொருட்கள் எல்லாம் வெளியே போகுதுன்னு சொல்றோம், கனமானதெல்லாம் வரும். எப்படி நம்ம ஒரு ஜூஸை போடுறோம், ஒரு மத்து வச்சு தயிர் கடையிறோம் அப்படின்னா வெண்ணெய் அந்த தடியை ஒட்டி நிற்கும், மற்றதெல்லாம் அப்படியே மோர் அப்படி பரவி நிற்கும்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உயிர் துகள்கள் சுழல 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 அதுல இருக்கக்கூடிய லேசான பகுதி அப்படியே வெளியே இறை துகள்கள் சுத்தவெளியோட இணைகிறது. அந்த கரைசலைத்தான் நம்ம காந்தம்னு சொல்றோம். அப்போ இந்த காந்தத்தை எப்படி மகர்ஷி நமக்கு விளக்குறாங்க அப்படின்னா, பஞ்சபூதங்கள்ல உயிரோட்டமா இல்லாத நிலையில ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, வெளியே வந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அதற்கு வான்காந்தங்கிற பெயரை கொடுத்துறோம். உயிரினங்கள் நம்மளை போல இருக்கக்கூடிய உயிர்களுக்கு இடையில அதே உயிர் துகள்கள் சுழலும் பொழுது அதுல வெளிவரக்கூடிய அந்த காந்தத்துக்கு நம்ம ஜீவகாந்தம் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்குறோம். சோ இருக்கிறது ஒரே காந்தம் தான், பூங்காந்தம் விண்காந்தம் அல்லது வான்காந்தம் ஜீவகாந்தம் இப்படிங்கிற நிலையில நம்ம அதுக்கு மாத்திடும். சோ இப்ப இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஜீவகாந்தம் பண்ணக்கூடிய வேலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன? அது பொதுவாக எப்படி பிரிப்போம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், அதாவது தானியங்கி நரம்பு மண்டலம், இன்னொன்னு நாம நடத்தக்கூடிய நரம்பு மண்டல வேலைகள். அது என்ன தானியங்க நரம்பு மண்டலம்னா, அதாவது நம்முடைய இதயம், சிறுநீரக பைகள், கல்லீரல், நம்முடைய ஜீரண மண்டலம், இதெல்லாம் நம்ம போய் இதயமே நீ வேகமா ஓடு, இதயமே நீ கொஞ்சம் ஸ்லோவா ஓடு அப்படின்னு சொல்றோமா? இல்ல நம்ம போய் கிட்னிட்ட போய் நீ கொஞ்சம் ஜாஸ்தி சிறுநீரை வடிகட்டு, நீ கொஞ்சம் கம்மியான சிறுநீரை வடிகட்டு, இப்படிலாம் சொல்ல முடியுமா நம்ம? அதெல்லாம் தானா அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த நடத்துறதுக்கான வேலைக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜியை கொடுக்கறது ஜீவனத்தோட வேலை, அவ்வளவுதான். எப்படி நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஆன் பண்ணி நம்ம வீடியோ பாக்குறோம் இல்ல பாட்டு கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு அதிக பவர் செலவாயிட்டே இருக்கும். நம்ம ஒண்ணுமே பண்ணாம ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சாலும் மொபைல் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். திடீர்னு ஒரு கால் வந்தாலும் சரி, எஸ்எம்எஸ் வந்தாலும் சரி, படக்குன்னு அது அலர்ட் கொடுக்கும். இல்ல அதுல இருக்கக்கூடிய டைமு வாட்ச் எல்லாம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்? அதுதான் அந்த டிசைன். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் எப்படி மொபைல்ல வாட்ச் ஓடிக்கிட்டே இருக்கோ, எப்படி மொபைல் என்ன மெசேஜ் வரப்போகுது, என்ன கால் வரப்போகுதுன்னு காத்துக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது நம்முடைய தானியங்கி நரம்பு மண்டலம். ஆனா நம்ம பண்றது, நம்ம இங்க நடக்கிறோம், பாக்குறோம், பேசுறோம், அதே மாதிரி மொபைல் ஆப்ரேட் பண்றோம் இல்லையா? மூவி பாக்குறோம், மொபைல் பாக்குறோம்ட்டு,
இதெல்லாம் வந்து நாம இயக்கக்கூடிய நரம்புன்றோம். ஸோ இப்ப ரெண்டுக்குமே பவர் தான் வேணும். மொபைல்ல பாக்குறவங்க நம்ம சொல்லும் பொழுது பேட்டரியில சார்ஜ் பண்றோம். அப்போ அது மினிமம் கிரிட்டிக்கல் லெவல் கீழே போச்சு அப்படின்னா நம்ம வந்து பவர் சேவர் மோடுன்னு போடுறோம், அதை போய் பேட்டரியில பிளக்இன் பண்றோம், சார்ஜ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல ஜீவகாந்தம் குறையும் பொழுது நம்ம படுத்து தூங்குறோம், நம்மள நாமே சார்ஜ் பண்ணிக்கிறோம். அந்த மினிமம் கிரிட்டிக்கல் லெவல்ல இருந்து வெளியே மேல சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிச்சு திரும்ப செலவு பண்றதுக்கு ரெடி பண்ணுவோம். எப்படி மொபைல் சார்ஜ் ஆனதுன்னு எடுத்து ஃபுல்லா யூஸ் பண்ணி திரும்ப பேட்டரி கீழே வருதோ அதே மாதிரிதான் நம்ம இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஜீவகாந்தம் நடத்தக்கூடிய இந்த வேலையை நாம செயல்படுத்துறோம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து இந்த பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய 5 உடல் உறுப்புகள்லையும் 5 விதமான வேலைகளை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் வந்து தோல்ல வந்து அழுத்தமாக, அதாவது வெளியேற்றக்கூடிய டெம்பரேச்சர் 40 டிகிரினா அது வந்து ரொம்ப சூடா இருக்கிற மாதிரியும், வெளியேற்றக்கூடிய டெம்பரேச்சர் 15 டிகிரினா அது நமக்கு குளிரா இருக்கிற மாதிரியும் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா நம்முடைய தோல்ல இருந்து அந்த ஜீவகாந்தம் அப்படியே வெளியாகிக்கிட்டே இருக்கு. அதாவது சீப்பேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, சோத்துல இருந்து அப்படியே தண்ணி வந்து லேசா ஊறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்ம தோல்லையும் அந்த ஜீவகாந்தம் ஊறிக்கிட்டே இருக்கும். அது வெளியேற்றக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படிங்கிறத மெஷர் பண்ணி நம்முடைய மைண்டுக்கு அந்த சிக்னலை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ஃபீல் பண்ணதுனால அந்த டேட்டாவோட அதை கம்பேர் பண்ணி இது வந்து குளிரு, இது வந்து வெயில், இது வந்து ரொம்ப உஷ்ணமான பகுதி அப்படிங்கிறத மைண்டு கொடுக்கும். உடனே நம்ம என்ன பண்றோம், வெயில்னா ஏதாவது ஜூஸ் குடிக்கும், குளிர்னா நம்மளை போத்திக்கிறதா ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கணும், இல்ல வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், இல்ல கம்ப்ளீட் சுத்திக்கணும், இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்றோம். அதே மாதிரிதான் கண்கள்ல போகும் பொழுது அது ஒளியாத லைட் ஆகவும், காதுல போகும்போது செலவாகும் பொழுது சவுண்ட் ஆகவும், மூக்குல ஒரு மனமாகவும், நாக்குல ஒரு சுவையாகவும், இந்த 5 விதமான வேலைகளை தொடர்ந்து ஜீவகாந்தம் உடல் இருந்து செலவாய் கொண்டே இருக்கும் பொழுது நடத்தி கொண்டே இருக்கிறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பஞ்ச தன்மாத்திரை, 5 மாற்றங்கள். தன்மாத்திரான மாற்றங்கள், தானாக மாறக்கூடிய மாற்றங்கள். இப்ப ஜீவகாந்தத்தை இந்த 5ஐயும் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை தவிர 6வதாக ஒரு மாற்றம் அது என்ன பண்ணுதுன்னா, இதுவரைக்கும் இந்த மாதிரியான என்னென்ன மாற்றங்களா நடந்துகிட்டு இருக்கோ அத நம்முடைய கருமையத்துல பதிவு செய்யறது, எப்ப வேணுமோ அதை விரிச்சு காட்டுறது. அப்ப அந்த இந்த வேலை இருக்கு இல்லையா, சுருக்கிறது விரிச்சுக்கிறது, இதத்தான் வந்து மனம் அப்படிங்கிற பேர்ல நம்ம சொல்றோம். அதாவது நம்முடைய மைண்டுனா எங்க அப்படின்னா எங்கேயுமே நம்ம தேட முடியாது. பல பேருக்கு மனம் எங்க இருக்குன்னு கேட்டா தலையை காட்டுவாங்க, பல பேர் இதயத்தை காட்டுவாங்க. மனம் இங்க இருக்கா இங்க இருக்கா, மனம் எங்க இருக்கு, மனம் நம்ம உடம்புல ஜீவகாந்தம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கு. அப்ப ஜீவகாந்தம் எங்க இருக்கு, எங்கெல்லாம் உயிர் துகள்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜீவகாந்தம் வெளியாகி கொண்டேதான் இருக்கும். அப்போ மனம்ங்கிறது நம்ம உடல் முழுக்க இருக்கக்கூடியது. ஆனா இது அந்த பதிவுகளை உணர்ந்து சேர்த்து வைக்க சொல்றோம் இல்லையா, அது வைக்கக்கூடிய இடத்தைத்தான் நம்ம கருமையம், அதாவது ஜெனட்டிக் சென்டர் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல சொல்றோம். அதாவது நம்ம ஜீன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஜீன்ல ஒருத்தரோட ஒரு ஜீனை எடுத்துட்டா அவருடைய எல்லா பண்புகளும், அவருக்கு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையுமே நம்ம சொல்லிடலாங்களாம். அதே மாதிரிதான் அந்த ஜீன் சொல்லக்கூடிய அந்த ஜெனட்டிக் சென்டர் அந்த கருமையம் இதுவரைக்கும் நம்ம செஞ்ச எல்லாற்றையுமே அப்படியே பதிவு பண்ணியிருக்கு. நாம இந்த உடல்ல உயிரெடுத்து வந்தது இல்லை, நம்முடைய பெற்றோர்களே அவர்கள்ட்ட இருந்துதான் நமக்கு இந்த உடல் வந்தது. இதனால அவங்க செஞ்ச எல்லாமே இருக்கு. அவர்களுக்கு முந்தையவர்கள், அவர்களுக்கு முந்தையவர்கள், அவர்களுக்கு முந்தையவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுத்த வெளியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்த எல்லாமே நம்ம உடல்லையும் அப்படியே பதிவாக இருக்கு. அதனாலதான் வந்து இது என்ன சொல்றோம் அப்படின்னா வரலாறு. அதாவது பிரம்ம ஞானம்ங்கிறது தத்துவ ஞானம் இல்லை, இது வந்து வரலாறு. நம்ம வரலாறுனா என்ன, நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி வந்தோம், எங்க இருந்து இங்க வந்திருக்கோம்னு சொல்றதுதான் வரலாறு இல்லையா. சோ இந்த சுத்தவெளி இறைநிலையில இருந்து நம்ம வரைக்கும் வந்த எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறது தான் பிரம்ம ஞானம். இறைநிலை பற்றிய அறிவு, கடவுளை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இப்ப மனம்ங்கிறது என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ஜீவகாந்த அலை, உயிரினுடைய படர்க்கை நிலை, தான் உணர்வது எல்லாத்தையுமே சேர்த்து வைப்பதும் விரித்து காட்டுவதும். அந்த விரித்து காட்டுகிறது நம்ம சொல்றோம் இல்லையா, அதைத்தான் நம்ம எண்ணம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. அப்ப எண்ணங்கிறது என்ன அப்படின்னா மனதுல ஏற்கனவே உள்ள பதிவுகள் நம்முடைய கருமையத்திலிருந்து வெளியாகி வருகிறது இல்லத்தான், வெளியாகி வருது இல்லையா, இதைத்தான் நம்ம எண்ணம் அப்படிங்கிற ஒரு குறிப்புக்காக நம்ம உணர்த்துறோம். ஸோ இதை போய் நம்ம வந்து எவ்வளவு பெரிய மனவியல் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் மனத்தை பத்தி எண்ணத்தை பத்தி விளக்கணும் கேட்டாங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பல விளக்கங்களை தருவாங்க, நிறைய எழுதுவாங்க. இவ்வளவு மாதிரி சிம்பிளா சொல்லி கொடுத்த மாதிரி
வேற யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு, அதாவது ஒரு தடவை கேட்கும் பொழுதே நமக்கு வந்து தெளிவாக வந்துடும், இவ்வளவுதானா எண்ணம், அப்ப நமக்குள்ள இருந்ததை தவிர வேற எங்கேயுமே வெளியே வராதான். இப்போ நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட கேட்கணும்? பெரிதினும் பெரிது கேட்கணும்னா எங்க போய் கேட்கணும் அப்படின்னா, இதே இறைவன்கிட்ட தான் கேட்கணும், இதே பிரபஞ்சத்திலிருந்து தான் நம்ம கேட்கணும். அப்போ நம்ம கேட்கும் பொழுது ஏன் கிடைக்காம போகாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சோம்னா, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்குங்கிறத பொறுத்துதான் வித்தியாசப்படும். எது எப்படின்னா, இது எல்லாமே வந்து அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கை பேரறிவை ஒட்டி தான். அதாவது நம்ம அப்படி கையத்தட்டுனா சத்தம் வருது, இது கேட்டது கிடைச்சது இல்லையா? ஆனா இதே இது வந்து நான் ஒரு 10,000 பேருக்கு வந்து ஒரு ஒரு மாசத்துக்குள்ள தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம்னா கிடைக்குமா அப்படின்னா, அதற்கு அந்த 10,000 பேருக்குள்ள பதிவுகள் வந்து அந்த அளவுக்கு மேல வந்து அவர்களையோ, நானும் வந்து ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நானும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், என்னுடைய வாழ்க்கை அமைதியாகவும் இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்பு அவர்களுக்கு இருந்தா தான் அந்த 10,000 பேருக்கான தீட்சை ஒரு மாசம் நடக்கும். இல்லை அப்படின்னா எப்ப நடக்கும்? ஒரு வருடத்திலும் நடக்கலாம், 10 வருடத்திலையும் நடக்கலாம். ஏன்? நம்ம போட்டு வச்ச இந்த எண்ணம் நம்முடைய உடல்கள்ல, நம்முடைய உயிர் துகள்கள்ல, நம்முடைய மனதுல, நம்முடைய கருமையத்துல பதிவாகிற மாதிரி பிரபஞ்சத்திலையும் பதிவாகுது. அப்ப இந்த பதிவாகக்கூடிய பிரபஞ்சம் என்ன பண்ணும்? அதற்கு ஒத்த யார் யார் எண்ணம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அவர்களுக்கு அந்த மனதில தோற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு காலத்துல வந்து கத்துப்பாங்க. சோ இந்த 10,000 பேருக்கு தீட்சை கொடுக்கணும், அவங்க மனவளக்கலை கத்துக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஆனா எப்ப நடக்குங்கிற ஒரு கால அளவுல நமக்கு தெரியாது. அதுதான் இறைவனுடைய நாலாவது தன்மையாக சொல்லியிருப்பாங்க. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் காலத்தை ஒட்டின கடவுள்கள் தான் இந்த கால பைரவர், காளி, இந்த தத்துவங்கள் எல்லாமே அதை ஒட்டி வந்தவைதான். ஆனா நாலாவட்டத்துல வந்த விதத்துல பல மாற்றங்கள் இங்க வருது. அப்போ நம்ம கேட்கறது யார்கிட்ட? பிரபஞ்சத்திட்ட. அது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கறதா இங்க முக்கியம். இத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரு காலத்துல பாருங்களேன், மனுஷன் வந்து எப்படி, அதாவது நடந்தான் ஆரோக்கியமாக இருந்தான் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தா நடக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. நம்ம யார் மேலேயாவது உட்கார்ந்துட்டு போனா நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, யாரையாவது தூக்க சொன்னா முடியல, 2 பேரும் சேர்ந்து தூக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தா சரி, இந்த மாதிரி குதிரை இருக்கு, கழுதை இருக்கு, கோவேறு கழுதை இருக்கு, இது மேல நம்ம ஏறி உட்கார்ந்தா கொஞ்சம் சிம்பிளா போகலாம், கொஞ்சம் உடம்ப அசட்டிக்காம அலட்டிக்காம அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அப்புறம் பார்த்தா இல்ல, இது வந்து வேகமா போகல, இன்னும் நம்ம வேகமா போகணும், என்ன பண்ணலான்னு பார்த்தா அப்படியே கேட்கும்போது அதுக்கேத்த மாதிரி மனிதனுடைய அறிவுல மாற்ற முடியுது. இந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சான், மாட்டு வண்டி வந்தது இல்லையா? மாட்டு வண்டி, குதிரை வண்டி, எல்லா வண்டியும் வந்தது. அப்போ சக்கரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மூவ்மெண்ட் அவனுக்கு ஈஸியா இருந்தது, வேகமா போகுது. அது பின்னாடி இன்னும் மாற மாற தேர் மாதிரி எல்லாம் பெருசு பெருசா கட்ட ஆரம்பிச்சான். அப்புறம் நான் மட்டும் பெருசா இருந்தா நல்லா இருக்காது, ஒரு தன்முனைப்பா இருக்கும். அப்போ நான் வணங்குற கடவுளுக்கு அதோட பெருசா ஒரு கார் வாங்கி கொடுக்கணும். என்னுடைய கார், அதாவது என்னுடைய தேர் சின்னதா இருந்ததுன்னா நான் வணங்கக்கூடிய கடவுளுக்கு பெரிய தேரா இருக்கணும்னு தான் பெரிய பெரிய தேரா கட்டி வச்சான். ஒவ்வொரு ஊர்லயும் இன்னைக்கு வந்து நம்ம வச்சு அதை வச்சு எழுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இது இப்போ பிற்காலத்துல பார்த்தா இன்னும் இதை விட வேகமா நம்ம போகணும். இந்த மாதிரி குதிரை ஓட்டுற வேகம்லாம் பத்தாதுன்னா மற்றவங்களுக்கு வந்து டீசல் பெட்ரோலை கண்டுபிடிச்சான், மோட்டார்ஸை கண்டுபிடிச்சான். அப்படியே உங்களுக்கு பைக்கு, காருன்னு வந்தது. அப்புறம் இல்ல இதுவும் பத்தாது, இன்னும் வேகமா போகணும். என்ன வந்தது? புல்லட் ட்ரெயின். அதாவது ஒரு மணி நேரத்துல 1000 கிலோமீட்டர் அளவுக்கு வேகமாக போகக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாம் கூட இன்னைக்கு வந்து உலகத்துல ஒரு சில இடங்கள்ல இருக்குது. அப்புறம் பார்த்தா இல்ல இதெல்லாம் பார்த்தாது, நான் பறந்து போகணும் அப்படின்னு பார்த்தா, பறவைகள் எல்லாம் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி விமானத்தை, ஹெலிகாப்டரை எல்லாம் கண்டுபிடிச்சான். அதோட நின்னாங்கன்னா இல்ல பறவைகள் வந்து பூமி மட்டும்தான் இருக்கு, இந்த பூமியை தாண்டி இன்னும் போகணும் நானு அப்படின்னு விரும்பினா அதற்கேற்ற மாதிரிதான் இன்னைக்கு அந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பேஸ்ல எல்லாம் வந்துட்டு போயிட்டு ஜாலியா செல்ஃபி எடுத்துட்டு பிரதமர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்போம் நம்ம இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் நம்ம மக்கள் வளர்ந்தது. எப்ப இது எங்கிருந்து வந்து, இதுக்கு முன்னாடி வந்து இயற்கையில இந்த அறிவு இல்லையா? இருந்தது. ஏன் மக்களுக்கு இப்போ வந்ததுன்னா எப்ப கேட்கறாங்களோ அதை கொடுத்தது இறைநிலை, அவ்வளவுதான். அதாவது மகிழ்ச்சி அவங்க வந்து இது சுருக்கமா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ். இறைநிலைக்கு ஒரே ஒரு வேலை தான் என்ன? நம்ம கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான், வேற எதுவுமே இல்லை. அப்போ நம்ம கேட்க 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 பெருசு பெருசா கேட்டான் இல்லையா? நடந்துகிட்டு இருந்தா நேரா ராக்கெட்டு கேட்கல இல்லையா? நான் வந்து சௌரியமா உட்கார்ந்து போகணும், சரி குதிரை மேல உட்கார்ந்து போறதுக்கு உனக்கு கத்துக்கோ, இல்ல இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும், சக்கரத்தை கண்டுபிடிச்சுக்கோ. இதெல்லாம் மனிதனுடைய அறிவுல திடீர்னு எங்க இருந்தா வந்ததா?
தானாக நம்ம கேட்க 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 இயற்கை வந்து நமக்கு அந்த ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சிட்டே போனோம். சோ இதோட நிறுத்துவோமா? கண்டிப்பா நிறுத்த மாட்டோம் இல்லையா? என்னைக்கு வந்து நமக்கு நிறைவுங்கிறது வந்திருக்கு, இன்னும் வேணும் இன்னும் வேணும் கேட்போம். அதற்கேற்ற அறிவியல் கருவிகள் அங்கங்க வந்துகிட்டே தான் இருக்கும். இதத்தான் மகர்ஷி அவர்கள் என்ன ஒரு பாடல்ல ஞானக்கலையத்தில் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய ஆராய இயற்கை ரகசியங்கள் எண்ணத்துள் காட்சியாம். எண்ணத்தின் இவ்வுயர்வை இயற்கையே பேசுதென்றும் இதுவே உள்ளுணர்வென்றும் இயம்புவோர் அனுபவத்தோர். அதாவது இந்த 4 வரிகள் தான் அந்த 8 வரி பாடல். இது எண்ணத்தில் பிரபஞ்சம்ங்கிறது 4 வரியும் மட்டும் இங்க சொல்றோம். அதாவது என்ன சொல்ல வராங்க சுவாமிஜி இங்க அப்படின்னா, நம்ம எண்ணத்தாலதான் எண்ணத்தை ஆராய முடியும். வேற எப்படியும் நம்ம வந்து இதை ஆராய்ச்சி பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்படி தேட 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 இயற்கையில இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களுமே நமக்குள்ள ஒரு காட்சியாகவே தெரியும். எப்படி வந்து நம்ம ஜூம்ல இப்போ மொபைல் உட்காந்து பாக்குறோம்னா, நான் பேசுறது உங்களால கேட்க முடியுது, பார்க்க முடியுது அப்படின்னா, அதே மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தோற்ற காட்சியாகவே இந்த பிரபஞ்ச பரிணாமம் தன்மாற்றம் மொத்தத்தையும் நம்மளால பார்க்க முடியும். இதத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கையே பேசுனாங்க. அதாவது இன்னும் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, மகர்ஷி அவர்கள் வந்து எப்படி சமயங்கள் தோன்றின, எப்படி குருமார்கள் தோன்றினார்கள் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும் பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது பல மக்கள் வந்து எனக்கு வந்து இந்த பிறப்பு இறப்புங்கிறது ஏன் ஏற்படுகிறது, கடவுளுங்கிறது யாரு, ஒரு கடவுளா பல கடவுளா, கடவுள் பிரபஞ்சத்தை படைச்சாரு, கடவுள் உயிரினங்களை படைச்சாருன்னா எங்க இருந்து கடவுள் இதை படைச்சாரு, அந்த கடவுளை யார் படைச்சாரு, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் பொழுது நிறைய பேருடைய மக்களுடைய மனதில் அந்த கேள்விகள் வருது அப்படின்னா, இயற்கை அந்த மக்கள்லயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக தன்னுடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே வெளிக்காட்டும். அப்ப அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த மதத்தை நிறுவிய மத தலைவர்களாக குருமார்களாக இருக்கிறார்கள். இப்ப குருமாரா ஒருத்தர் மத தலைவரா வரணும்னா அவர் அதற்காக தனியா வந்து இயற்கை வந்து உருவாக்கி அவரை பிறக்க வைக்கிறதே கிடையாது. எங்க எதை மக்கள் விரும்புறாங்களோ அதை அந்த இயற்கை ரகசியத்தை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக ஒருவர் மூலமாகத்தான் கொடுக்கப்படுகிறது. இதனாலதான் உங்களுக்கு வந்து எந்த மதத்தினாலும் சரி, எந்த சமயத்தினாலும் சரி, எந்த அடிப்படையும் பார்த்தா இறைநிலை பற்றிய விளக்கங்கள் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய விதங்கள், எடுத்து காட்டக்கூடிய உதாரணங்கள் அவர்கள் வாழக்கூடிய காலநிலைக்கு ஏற்றவாறு இருக்கும். ஆனா அவர்கள்ட்ட அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை வரும் பொழுது அதே மன அலை சுழல் வேகத்துக்கு போய் அவங்க உணர்ந்துகிட்டாங்க அப்படின்னா சொல்லக்கூடிய தத்துவம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அது அந்த நிலைக்கு போகல அப்படின்னா என்னுடைய கடவுள் உயர்ந்தவர், நான் கும்பிடக்கூடிய கடவுள் தான் உலகத்திலேயே சிறப்பானவர், உன்னுடைய கடவுள் தாழ்ந்தவர், உன்னுடைய நம்பிக்கை தாழ்ந்தது அப்படின்னு நினைப்போம். ஏன்? அவர்களுடைய அறிவு நிலை அங்க வளரவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம இங்க அடிப்படையாக எடுத்துக்கணும். அப்ப பார்க்கும் பொழுது இயல்பு அனுபவங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இப்போ அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன கேட்கணும், அதையும் மகிழ்ச்சி அவர்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னையான் அறிய வேண்டாம், இது ஒரு சிறப்பான பாடல். நான் அந்த பாடலை தலைப்பா மட்டும் வச்சுக்கிட்டு அதற்கு மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்த பதில இன்னொரு பாடல் இருந்து சொல்றேன். இது வந்து குருவினுடைய பெருமை சொல்லும்போது என்னையான் அறிய வேண்டாம் இறைவாழ் என் குருவாய் வந்தாய் அப்படின்னு அந்த பாடல் போகும். ஆனா அதுக்கு விளக்கம் இன்னொரு பாடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லையற்ற பரம்பொருளே உன்னில் ஒன்றாய் இணைந்து விட விரும்புகின்றேன், உனை காட்டு என்றேன் சொல்லவில்லை, அகக்காட்சி தூய நிலை உணர்த்தி விட்டான், சுத்தவெளி பேரியக்க மண்டலத்தை உள்ளடக்கி தொல்லை தரும் பருவுடலின் துன்பங்கள் நீத்து இந்த தூய நிலை அறிவடைய காலம் கேட்டேன், நில்லாது ஒரு கணமும் மேலே எந்த நில உலக வினை முடிந்தால் நீதி தேர்ந்தேன். மகிழ்ச்சி கேட்டது என்ன? இதுதான் பெருசா கேட்கறது இல்லையா? அதாவது நம்ம கேட்கறது கார் வேணும், பைக் வேணும், வீடு வேணும், இதெல்லாம் வந்து சாதாரண சின்ன சின்ன கேள்விகள் தான். எது பெருசானா இதுதான் பெருசான கேள்வி. என்ன? எல்லையற்ற பரம்பொருளே உன்னில் ஒன்றாய் இணைந்து விட விரும்புகின்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த நிலையில நான் போகணும், இறைநிலையாக நானே மாற்றம் அடையணும் அப்படிங்கிற நிலைக்கு நான் விரையணும். அப்போ நான் கேட்கும் பொழுது அதே இறைநிலை கொடுத்தது. அதனாலதான் காலங்கேட்டேன் எப்போ எனக்கு இது கிடைக்கும். நில்லாது ஒரு கணமும் மேலே எந்த நில உலக வினை முடிந்தார். என்னுடைய வினை முடிஞ்சது அப்படின்னா ஒரு வினாடி கூட
என்னுடைய அறிவு, என்னுடைய உயிர், என்னுடைய ஆன்மா அப்படின்னு சொல்ற பதிவுகள் இந்த உலகத்துல தங்காது, எனக்கு நீதி தேர்ந்தேன் அப்படின்றார். அதாவது இது மாதிரி சின்ன சின்ன விளக்கங்கள்ல மகர்ஷிகள் ரொம்ப அழகா தெளிவாக என்னங்கிறத விளக்கி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டார். நம்ம தான் அதை புடிச்சுக்கிட்டு நான் தேடணும். தேடும் பொழுதுதான் அதுக்கும் பதில் அவர் தான் கொடுப்பாரு, வேற யாரும் கொடுக்க முடியாது இல்லையா? இயற்கையை பற்றின ஒரு விளக்கம், இதை பற்றி தான் பல பாடல்கள் இருக்கு. அதாவது இப்ப இந்த விளக்கம் வந்துருச்சு அப்படின்னா அப்ப நம்ம எது கேட்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அது கேட்காத வரைக்கும் தான் சிக்கலே. அதாவது நம்ம பொதுவாக எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துறோம், எப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன ஸ்கூலா இருந்ததுன்னா நமக்கு நல்ல கிளாஸ்ல 7th இல்ல கிளாஸ் 6 இல்ல கிளாஸ் 11 போகும்போது நல்ல பெரிய ஸ்கூல்ல நமக்கு இடம் கிடைக்கணும். அந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய காலேஜ்ல நல்ல, அதாவது காலேஜ் சேர்ந்தா முடிக்கிறதுக்குள்ள வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு காலேஜ் கிடைக்கணும்னு நம்ம வேண்டி, அப்புறம் அதோட நின்றுச்சா நம்ம முடிஞ்ச உடனே அதை படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நல்ல வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்ச உடனே முடிஞ்சதா நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும், நல்ல குழந்தைங்க வேணும், அப்புறம் நல்ல குழந்தை, அதே குழந்தைங்களுக்கு அதே ஸ்கூல் வேணும், நல்ல ஸ்கூல் வேணும், அப்புறம் அவங்களுக்கு பெரிய ஸ்கூல் வேணும், அவங்களுக்கு பெரிய காலேஜ் வேணும், அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாப் வேணும், அப்புறம் பேர பிள்ளைங்க, இப்படியே தான் அந்த சைக்கிள் போய்கிட்டே இருக்கு. இதுவா பெருசா கேட்கறது? நம்ம பல தத்துவங்களை பாக்குறோம். அப்துல் கலாம் இது பண்ண சொன்னாரு, பாரதத்தை பத்தி கற்பனை பண்ண சொன்னாரு அப்படின்னு நம்ம படிக்கிறோம், செய்யறோம். இதுவா நம்ம கேட்கக்கூடியது கேள்விகள்? அதாவது கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கணும்? இதுக்கப்புறம் இன்னொரு பிறவியே வேண்டாம் அப்படிங்கிற நிலைமையில நம்ம அறிவு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கறதுதான். அந்த நிலை வரும் பொழுது அதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு அழகா சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல செல்வந்தர், அவர் தன்னுடைய தொழிற்சாலையில லேபர், அந்த தொழிலாளிகள் ஒரு ஊதிய உயர்வு கேட்கிறாங்க. அவர் பாக்குறாரு, சரி நமக்கு இந்த வருடம் நல்ல லாபம் வந்திருக்கு, கொடுக்கலாம். ஆனா அடுத்த வருடம் இதே மாதிரி லாபம் வரும்னு தெரியாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ஒன் டைம் ஆன ப்ராஃபிட். இது நம்ம ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி ப்ராஃபிட் வரும்னு தெரியாது. அப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம இருப்போமா, சரியான தொழில் போகுமா, அதுக்கு சரியா இந்த தொழில் போகல அப்படின்னா இவங்கள பல பேரை எடுத்தவங்கள நம்ம வேலைக்கு விட்டு அனுப்பணுமே. அந்த மாதிரி சிக்கல் வராம இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் நம்ம இப்போ ப்ராஃபிட்டை கொடுக்கலாமா, கொஞ்சம் மெல்ல நாள் கடந்து கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காரு. அவர் அந்த யோசனையில சரின்ட்டு அப்படியே ஒரு ஆனா தொழிலாளர்களோட ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்குன்னு, சரி இது வேண்டாம், நம்ம எங்கேயா போய் இதை பத்தி யோசிச்சுட்டு வருவோம். ஒரு அழகா ஒரு ஹில் ஸ்பாட்டுக்கு, ஒரு ஹிமாலயாஸ்ல ஒரு ஷிம்லா, மணாலி இந்த மாதிரியான இடத்துக்கு போய் அவரு ஜாலியா சுத்துறாரு. அப்படியே போறாரு, ஒரு மலை மேல அப்படி நடந்துகிட்டு இருக்காரு. அப்போ கீ அந்த உச்சி பார்த்து ஒருத்தர் கார்ல வந்துட்டு, ஐயோ ஒண்ணும் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நான் வர்றேன் அப்படின்னு இவரு முழிக்கிறாரு. என்னடா அது நம்ம பாட்டுக்கு மலை மேல நின்றுட்டு அழகா மலையை பார்த்துக்கிட்டு ஒண்ணும் பண்ணாதீங்க, அப்படியே இல்லைங்க அப்படியே இல்லைங்கன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அவரு அப்படியே மெல்ல பக்கத்துல நிறுத்திட்டு, ஐயோ நீங்க பாட்டுக்கு மலையில இருந்து குதிச்சிடாதீங்க, உங்களுக்கு என்ன சிக்கல் இருந்தாலும் சரி என்கிட்ட இப்போ ஒரு 500 ரூபாய் தான் இருக்கு, இதை நீங்க வச்சுக்கோங்க, ஆனா நீங்க தயவு செய்து இந்த மலையில இருந்து குதிச்சிடாதீங்க அப்படின்னாரு. அவர் முழிக்கிறாரா, என்ன அவருக்கு பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை. ஆனாலும் அப்போ அவருக்கு மனசுல அந்த ஒரு பொறி தட்டுனா, சரி அதாவது இறைவனுடைய அன்புங்கிறது இதுதான். அவன் என்ன எனக்கு உணர்த்தினான் அப்படின்னா, பணத்தைய வச்சுக்கிட்டா நீங்க அதாவது உங்களை பற்றின ஒரு அன்பு, ஒரு கருணை, ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்னா ஒண்ணுமே தெரியாத யாரோ எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கும் பொழுது என்கிட்ட அவ்வளவு சொத்து இருக்கு, அவ்வளவு தொழிற்சாலை நல்லா இருக்கு, கொடுக்கறத கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் வர்றது எப்படி வருமானத்தை நம்ம மேம்படுத்திக்கிறதுங்கிறத பத்தி நம்ம சிந்திப்போம் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ இந்த கேள்விகள் வரும் பொழுது நம்ம இது எல்லாத்தையும் இயற்கையோட ஒட்டுறதுதான் வரணும். அப்ப நமக்கு எங்க அங்க சிக்கல்கள் வருது அப்படின்னா நமக்கு பயம் வருது இல்லையா? அதாவது எதனால பயம் வருது, எதனால கவலை வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆஹ் அதாவது ஒரு சின்ன இந்த ஒரு உதாரணத்தை பாருங்க. குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, நிறைய பொம்மைகள்லாம் எடுத்து வச்சு இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கு. அம்மா சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு சரி ஏதோ ஒரு சாமான் அவசியமா வேணும், நான் பைய எடுத்து கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், ஆனா அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பைய எடுத்துட்டு போகுது. அம்மா எடுத்துட்டு போனோம்னா குழந்தை ஐயோ கை மொய்த்து நீ எப்படி என்ன விட்டுட்டு போலாம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது, பயப்படுது. ஏன் தனியா இருக்கிறதுக்கு பயப்படுது. ஆனா அதே அம்மா சமையல் ரூம்ல இருக்கிறதும் சரி, டிவி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த குழந்தை அந்த அம்மாவை பத்தி நினைக்கிறது கூட இல்லை, அது பாட்டு தன்னுடைய பொம்மையை எடுத்து விளையாண்டுட்டு இருக்கு. ஆனா அம்மா வெளியே போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பயம் வந்துடுது. இதே நிலைமைதான் நமக்கு எல்லாருக்குமே. என்ன எப்படின்னா, அதாவது நம்ம அம்மான்னு அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அம்மா தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இறைவன், இறைநிலை, கடவுள், நம்ம என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். நம்ம இவ்வளவு நாள் பாதுகாத்த கடவுள், நமக்கு இவ்வளவு நாள் சோறு போட்ட கடவுள், நமக்கு இவ்வளவு நாள் நமக்கு தேவையான எல்லா தேவைகளுமே பூர்த்தி செய்த கடவுள் திடீர்னு நாளைக்கு நம்மளை விட்டுருவாரா?
விட மாட்டாரு இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த பயம் இருக்காது, கவலைங்கிறதே இருக்காது. அது இப்படி இப்ப நம்ம படறக்கூடிய கவலைகள் எல்லாமே அந்த குழந்தை அந்த அம்மாவை பத்தின ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறது தான். அதே மாதிரிதான் இப்போ மனவள கலைஞர்களா இருக்க நாம எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான கதை இருக்கு. அதாவது படகு தண்ணி மேல அப்படி போகும் பொழுதுதான் படகு ஸ்மூத்தா ஃப்ரீயா போகும் இல்லையா? ஆனா படகுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா படகு மொத்தமா கவுந்துரும். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில பல நபர்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படகு மேல உட்காந்து அதை ஓட்டிக்கிட்டு படகுகளுக்கு நிறைய இது வேணும் அது வேணும் அது வேணும் நிறைய கிடைக்கிறது எல்லாத்தையும் அள்ளி போட்டு எடை தாங்காம படகு கவுந்து தண்ணியில போயிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையானதை மட்டும் அங்க வச்சுக்கிட்டு எப்படி படகு வச்சுட்டு நம்ம எங்க போகணுமோ அங்க போகணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதாவது உலக இயல்போடு ஒட்டி எங்க உறவு வேண்டும் எங்க துறவு வேண்டும் அப்படிங்கறத தன்னுடைய ஒரு வாழ்க்கை நெறியாக வச்சுக்கிட்டு சத்தமில்லாம போறவங்களா இருப்பாங்க. இன்னொருத்தர் முழுக்க துறவு, எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னுடைய வேலையே மக்களுக்கு பணி செய்து கிடப்பதுதான் அப்படின்னு. மனவள கலைஞர்களாகிய நாம எப்படி இருக்கணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. குடும்ப வாழ்க்கையில இருக்கணும், எல்லா கடமையும் செய்யணும். ஏன் நம்ம சாப்பிடுறோம், ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பிடுறோம், அந்த சாப்பாடு வர்றதுக்கு எத்தனையோ நபர்களுடைய உழைப்பை நம்ம உபயோகிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு பதிலாக நம்முடைய வேலையை நம்ம செஞ்சுதான் கடமையாகத்தான் இதை தீர்க்க முடியும். அப்போ நம்ம எல்லா வேலையும் செய்யணும், எந்த வேலை செஞ்சாலும் சரி எல்லா வேலையும் செய்யணும். குடும்பத்துல இருந்தா என்ன கடவுளுக்கோ எல்லாத்தையும் செய்யணும். ஆனாலும் துறவுங்கிறது நம்ம இறைநிலையோட அந்த பிடிப்பை விட்டுக்கூடாது. அப்ப நம்ம எந்த குரூப்ல வருவோம்? அதாவது படகுக்கு உள்ள விளையாண்டு குதிச்சு படகு கவுக்குறவங்க கோஷ்டியும் கிடையாது. இது துறவு எனக்கு எதுவுமே வேண்டாங்கிறதும் கிடையாது. நமக்கு எது வேணுமோ அதை ஆஹ் அதாவது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு அப்படிங்கிறத வாசகமா வச்சுக்கிட்டு எங்க நம்ம கடமையை செய்யணுமோ அந்த கடமையை நல்லா ஆழ்ந்து செஞ்சுட்டு அதுல வரக்கூடிய பலனை இது கடமைக்கான பலன் அப்படிங்கிற ஒரு ஒட்டாத நிலையில வாழக்கூடிய ஒரு தெளிவாக இருப்பதுதான் மனவள கலைஞர்களாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி நம்ம வாழ்வதுதான் பெரிதினும் பெரிது கேட்கணும்னு சொல்றது. அதான் சிம்பிளா சொல்லணும்னா என்ன கேட்டாலும் கடவுள் கொடுப்பார். இது அடிப்படை. எப்படி? சும்மா நம்ம பார்த்தோமே, அதாவது அந்த காலத்துல மனுஷன் பேசிட்டு இருந்தான். பேச்சு ஒரு மொழி எப்படி வளர்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பல காலம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்றதுக்காக பேசினா ஓ இப்படிதான் வார்த்தைகளை உணரணும். நம்ம குழந்தைகளா பிறக்கும் பொழுது எல்லா மொழியும் கத்துக்கிட்டா பிறந்தோம். நம்ம மத்தவங்க அம்மா அப்பா பேசுறது மத்தவங்க பேசுறது அதெல்லாம் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டுதான் சோ இதுக்கு இப்படி சொல்லணும் அதுக்கு அப்படி சொல்லணும்ட்டு அந்த மொழியை கத்துக்கிட்டோம். அதே மாதிரிதான் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் என்னாச்சு? எங்க இருந்தாலும் நான் கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி ஒருத்தரோட நான் தொடர்பு கொள்ள முடியும் நம்ம கேட்கும் பொழுது இயற்கை நமக்கு டெலிபோனை கண்டுபிடிச்சு கொடுத்தது. அதன் மூலமா நீ டயல் பண்ணு, நீ உலகத்துல எங்க இருந்தாலும் அவர்கள் மூலமாக பேசலாம். இல்ல டெலிபோனுக்கு லைன் வேணும், அந்த நம்பர் வேணும், அந்த இடத்துல ஒரு இருக்கும், இது பத்தாது, எனக்கு இன்னும் எளிமையாக நான் அவங்களை தொடர்பு கொள்வதற்கு ஏதாவது சாதனம் வேணும்னு மனித மனம் எப்ப கேட்டுச்சோ மொபைல் போனை கண்டுபிடிச்சு கொடுத்தது இயற்கை. இதுக்கு முன்னாடி இல்லையா இருந்தது, நமக்கு செய்யக்கூடிய அறிவை அப்ப கொடுத்தது. இதற்கு முன்னாடி 3G 4G 5G 6G வேவ்ஸ் எல்லாம் இல்லையா, எல்லாமே இருந்தது. ஆனா அதை எப்படி உணரணும், எப்படி உபயோகிக்கணுங்கிற அறிவை இயற்கை நமக்கு பின்னாடி கொடுக்கும். அப்புறம் பார்த்தோம் இல்ல செல்போன்ல இப்படி எல்லாம் பார்த்து பேசினா வேலைக்காகாது, நான் உங்க உருவத்தை அப்படியே பார்க்கணும் அப்படின்னும் அப்பதான் வீடியோ ஃபெசிலிட்டியோட ஒரு மொபைல இயற்கை மனித அறிவுக்கு எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்து உபயோகிச்சிருக்கு. இப்ப என்ன அடுத்த லெவல் என்ன? விஆர் ஏஆர், அதான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வெர்ச்சுவல் ரியாலிட்டி. அதாவது போட்டுட்டு கண்ணை மூடிட்டு நம்ம உட்கார்ந்துட்டோம்னா எங்க இருக்கோ அங்க போகலாம். அதாவது இன்னும் நாளைக்கு அந்த டெக்னாலஜி நல்லா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் டெய்லி போய் ஓங்கார மண்டபத்துல மகரிஷிட்ட போய் ஒரு காப்பு போட்டு ஒரு சங்கல்பத்தை வாங்கிட்டு அப்படியே வெளியே வரலாம். எடுத்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அங்க அறிவுத்துறை கோயில மகர்ஷி உட்காந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு காப்பு போட்டு ஒரு வாழ்த்து போட்டு அனுப்பிச்சு விடலாம். அப்படியே நம்ம கண்ணாடி கழட்டி வச்சு நம்ம வேலையை பார்க்க போகலாம். இதுவும் பாசிபிள் தான். இதெல்லாம் இல்ல உலகத்துல இப்ப பெருசா நல்லா பண்ணிட்டு இருக்குது. அதெல்லாம் மெட்டாதான் இந்த ஃபேஸ்புக்ல உங்களுக்கு எப்படி பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்களோ ஒவ்வொரு இடத்தையும், அதே மாதிரி இந்த மெட்டாவெர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஹ் ஒரு கற்பனை பிரபஞ்சம்னு வச்சுக்கலாம் நம்ம இல்லையா, அதுல பிளாட்டை போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இது நீ இந்த கடையை நீ உங்க பிராண்டை சேல் பண்ண அப்படின்னு. சோ இயற்கை என்ன கேட்குதோ அது எல்லாத்தையுமே இயற்கை என்னைக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கேட்கறது தான். அதுதான் நம்ம என்ன கேட்கணும், பெரிதினும் பெரிதாக கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சங்கல்பங்கள். அதை ஒழுங்கா சொல்லுவோம். இன்னைக்கு அம்மா சரியா இந்த பேச்சுக்கு முன்னாடி இன்னைக்கு கருத்துக்கு முன்னாடி அந்த கவிதையில ஒரு சங்கல்பம் சொன்னாங்க இல்லையா, நித்திய அனித்திய நிலை மறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம்.
இத்தனையும் பெற்று நான் இனிதே வாழ்வேன். இதை வந்து நம்ம உருவப்படுத்தி சொல்லணும். தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடல் நலம் சொல்லும் பொழுது நம்ம உடல் எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்குங்கிறத அப்படியே விஷுவலைஸ் பண்ணி நம்ம சொல்லணும். அதே மாதிரி வாழ்க்கை துணைவரை வாழ்த்தும் பொழுது அவர்கள் உடல்நலத்தோட மனவளத்தோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பதை நினைச்சு வாழ்த்தணும். அதே மாதிரி குடும்பத்துல ஒவ்வொரு நினைக்கும் பொழுதும் அவங்க எப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதே உருவத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவங்கள வாழ்த்துன்னு சொல்லணும். இதுதான் நம்ம பெருசா கேட்கணும் இல்லையா? அதோட நம்மளோடயோ நம்ம குடும்பத்தோடயோ நம்முடைய தொழிலோடையோ நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளோட இல்லாம கொஞ்சம் விரிச்சு உலகம் முழுக்க இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சரியா கேட்போமா மாட்டோமா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மகர்ஷி என்ன பண்ணாங்க, தவத்துக்கு அப்புறம் நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு சங்கல்பம் வாழ்த்து உலகங்களை வேற்று மழை வாழ்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்போ தவம்னு முழுக்கா பண்ணும் பொழுது இதை நம்ம விட மாட்டோம். விடும் பொழுது பொருளறிஞ்சு நம்ம சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். சீக்கிரமா நிலைமைக்கு வரும். பொருள் அறியாமையே அப்படியே படிச்சுட்டு போனாலும் ஆரம்பத்துல தவறு இல்லை. அட்லீஸ்ட் அந்த ஒரு எண்ணத்தை ஒட்டி நம்ம ஒரு வாழ்த்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறதான். அப்போ நம்ம உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவு உள்ளுணர்வாய் பேசணும் கூட நினைங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பா இருந்தாலும் சரி, இந்திய பிரதமர் மோடியா இருந்தாலும் சரி, ரஷ்ய அதிபர் புட்டின் எல்லாம் உட்கார்ந்து குண்டலினி தவம் பண்ற மாதிரி நம்ம நினைச்சு வாழ்த்து கொடுப்போமே. நாளைக்கு ட்ரம்ப்புக்கு பதில் எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதியோ வரட்டும், மோடிஜிக்கு பதில் வேற எந்த ஒரு பிரதமராக வந்தாலும் அவர்களும் இந்த எளிமுறை குண்டலினி தவத்தை மாதிரி உயிருணர்வு உள்ளுணர்வாக பெறட்டுமே. அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடியவர்கள் பெறும் பொழுது மக்கள் எல்லாருக்குமே அது ஒரு நட்பைத்தான் கொடுப்போம், பலனைத்தான் கொடுப்போம். அதே மாதிரி உலகள வாழ்த்து பாடும் பொழுது நல்லா விஷுவலைஸ் பண்ணி நினைச்சு பாடுவோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தோடி போயிட்டோம், நல்லா நம்ம சுத்தி மழை பெய்யட்டும், நல்லா நனைவோம் இல்லையா? அப்பதான் வந்து தண்ணி கஷ்டமே எங்கேயும் இருக்காது இல்லையா? உழவரெல்லாம் தானியத்தை உடனே பெருக்கட்டும். இந்த வாழ்த்தொழி எழும்ப 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 எங்கேயுமே பயிருக்கு கஷ்டமே வராது. அப்போ மனிதர்களுக்கு உணவு தருக்க தட்டுப்பாடே இருக்காது. இது மாதிரி ஒவ்வொரு கேள்வி நம்ம கேட்கக்கூடிய இதெல்லாம் ரொம்ப பெருசா கேட்போம். ஏன்னா இயற்கைக்கு ஒரே வேலை கேட்கறத மட்டும் கொடுப்பதுதான். இதை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவுங்கிறது நம்முடைய வாழ்க்கை ஸ்டைலாக மாறிடும். கேட்கறத இயற்கை அங்க நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இங்க வச்சு இதோட இந்த வாய்ப்பை நல்கிய உலக சமுதாய சேவா சங்க ஆழியார் ஐடி இயக்குநரகத்திற்கும் அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்க சசிகலாமாவுக்கும் நன்றியும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பொறுமையாக இவ்வளவு நேரம் இந்த சிந்தனையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியில் தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக கிருபாநிதி அம்மா அவர்கள் பேசலாங்க. அம்மா ஐயத்த வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சசிகலாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க 11 மணிக்கு பேசுனத நான் அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். டெல்லி மண்டலத்தும் போது ஈவினிங் கேட்பேன். அது தெரியல, முன்னாடி பேசியிருக்கலாம், நாங்க விட்டுருக்கலாம். 11 மணிக்கு இன்னைக்கு பேசுறது உங்களுடைய பாம்பில இருந்து பேசுறதுனாலவே ஒரு ரொம்ப சந்தோஷமா கேட்பேன். இன்னைக்கு வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப நன்றி. உங்களுடைய பேச்சுக்கெல்லாம் நம்ம அதுக்கு அதை விவரிக்க கூட எனக்கெல்லாம் அது சொல்லக்கூட இல்லை. ஆனா ஐயா ஒன்னே ஒண்ணு, இது வந்து கிறிஸ்டின் பைபிள்ல இருக்க வசனம் மாதிரி இருந்துச்சு. உன் சித்தம் உன் வசப்படும் போது உலகம் உன் வசப்படுகிறது அப்படிங்கிறத. அந்த சித்தம்ங்கிறதையா உயிர் உடல் மனம் எல்லாத்தையும் சார்ந்ததா? இந்த சித்தம்னு நீங்க எதை அதை குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன விளக்கம். அடுத்ததுயா ஜீவகாந்தம் பஞ்சேந்திரியம் பஞ்சதன் மாத்திரைகள் எல்லாமே ஒரு ரவுண்டு வர்றது மாதிரி அழகா பேசுனீங்க. இந்த மனம்ங்கிறது எங்கே இருக்கு அப்படிங்கிறத. ஆனா இதுல வந்துயா ஜீவகாந்தம் அடையும் போது பஞ்சேந்திரியத்துக்கு போயில நம்ம பல எண்ணங்கள்ல பலதை விட்டுறோம். பஞ்சேந்திரியத்துல இருந்து பஞ்சதன் மாத்திரைக்குள்ள வரையில பலதை விட்டுறோம். சில பேர்கிட்ட சிலமே நம்ம நல்லா நடந்துக்கோன்னு நினைக்கிறோம், நமக்கு தெரியலையா. வயசான காலத்துல சில அதுல நம்ம சில இதுல வீக் ஆயிடுறோம். ஆனா அதை நம்ம ஊக்கப்படுத்திக்கிறது உங்களுடைய பேச்சுக்கள் ரொம்ப துணை புரியுது. இப்ப கூட அதை நான் அனுபவிச்சேன். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. நன்றி. இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னா ரொம்ப சிறப்பு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க கேட்ட கேள்வி வரிசையா போவோம். முதல்ல வந்து சித்தம் சொன்னீங்க இல்லைங்களா, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எதனால நீங்க அதாவது நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட பிடிச்சீங்க. இது வந்து கிறிஸ்துவத்துல பைபிள்ல இருந்ததா அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா இன்னும் மகிழ்ச்சி அவர்கள் சொன்னதையே நம்ம பார்ப்போமா. அதாவது உன் சித்தம் உன் வசப்படும் பொழுது உலகம் உன் வசப்படுகிறது அப்படிங்கிறது நீங்க பகவத்கீதையிலையும் இருக்கும்,
பைபிள்லயும் இருக்கும். ஆனா அவங்க உபயோகிச்ச வார்த்தைகள் வேற வேறையா இருக்கும். சித்தம்னு பொதுவாக இங்க சித்து அப்படின்னு சித் அப்படின்னு சொல்லும் பொழுது உயிர்நிலையை குறிச்சாலும், சித்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக மனதம். உங்கள் சித்தம் என் பாக்கியம் அப்படின்னா அரசருக்கு முன்னாடி அமைச்சர்கள் சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சோ அது மாதிரிதான் இப்ப வந்து நம்முடைய மனம், நம்முடைய விருப்பம், இது எல்லாத்துக்குமே பொதுவாக அங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம சித்தம்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அதாவது பைபிள்னு சொல்லும் பொழுது அது வந்து இயேசுநாதர் எழுதுனது ஐரோப்பா கண்டத்துல, இந்தியால இருந்து ஒரு 5000 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. கால சூழ்நிலைகள் வேற, பழக்கங்கள் வேற, வேறுபாடு வேற, நம்பிக்கைகள் வேற, இப்படி எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அது ஒரு பார்க்கறது ஒரு விதமான பார்வை. இன்னொரு விதமான பார்வையா இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம உரையில கூட ஒரு இடத்துல வந்திருக்கும், அதாவது மகர்ஷி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை உணர்த்துவதற்கு ஒருவர் மூலமாக இயற்கை தன்னை வெளிக்காட்டுகிறது. அந்த வெளிக்காட்டுபவர்கள் முகமது நபியாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், ஆதிசங்கராக இருக்கலாம், ராமானுஜராக இருக்கலாம். எப்போ யார் எங்க இருந்தாங்களோ அவர்களுக்கு அங்க என்ன தேவையோ அதை அவர்கள் மூலமாக காட்டுகிறது, அவ்வளவுதான். ஆனா சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் பாருங்க இதே பொருள்ல தான் இருக்கும். ஆனா சொன்னப்பட்ட பார்வை வேறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இது வந்து நம்ம பொதுவாக எல்லா சர்ச்சு வாசல்கள்லாம் நம்ம அந்த வழியா போனாலே பெருசா கலரா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறத நம்ம பார்ப்போம். இது என்ன சொல்லுது? திரும்ப இதேதான். அதாவது நீங்க கேட்கறத இறைநிலை கொடுக்க போகுது, அதனால ஒழுங்கா கேளுங்க அப்படிங்கிறது தான். சோ இது பாத்தீங்க, இது எல்லாமே அதுதான். ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. இது என்னது? அன்பு, இறைவனோட கருணை. அதாவது யாராவது மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, யாராவது உனக்கு தொந்தரவு பண்றாங்க, யாராவது உனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து கஷ்டம் வந்து நம்ம வந்து அவங்க நம்ம கொடுக்குறாங்கிறது இல்லை, நம்முடைய ஒரு பாவப்பதிவை சுத்தம் செய்வதற்காக இறைநிலை அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நம்முடைய கஷ்டத்தை நீக்குகிறது. அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு கஷ்டமே கொடுத்தாலும் அவங்க மேல வந்து நமக்கு எந்த ஒரு துன்பமோ ஒரு கோபமோ ஒரு வெறுப்போ வராது இல்லையா? அதைத்தான் வந்து அவர் விளக்கும் பொழுது இயேசுநாதர் பேர்ல அதை குறிப்பிடுத்தவர்களோ அதுல அவரோ சொல்லி இருக்கும் பொழுது, ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணை காட்டு. என்ன, நீ வந்து வஞ்சம் வச்சுக்காத, மன்னிப்பவனுடைய பண்பாக மாற்று, இயற்கையோடு அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு தேவையானதை செய்யுங்க அப்படிங்கிறத விளக்குறாங்க அப்படிங்கிறது. சோ அப்ப நம்ம பார்க்கும் பொழுது எல்லா மத நூல்களையும் தேடணும் அப்படின்னா சொல்லக்கூடிய வழிமுறைகள் ஒன்றாக இருக்கும். சிக்கல் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அதை உணர்ந்தவர்கள் மத தலைவர்களாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா மத தலைவர்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிற முறையில வாரிசு முறைகள் அல்லது அந்த தெளிவான விளக்கத்தை உணராதவர்கள் தலைவர்களாக மாறும் பொழுது அவர்கள் பிடித்ததுதான் பிரச்சனையே. அதனாலதான் இறை எங்கெங்கிறது தெரியாம நான் என்னுடைய கடவுள் முக்கியமானவர், உன்னுடைய கடவுள் தாழ்ந்தவர், என்னுடைய தத்துவம் உயர்ந்தது மற்ற தத்துவங்கள்லாம் தாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு தவறுதலான நிலைக்கு மனித குலத்தை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதனாலதான் மதத்தினால நடந்த போர்கள் தான் ரொம்ப அதிகம். உலகத்துல வந்து உயிர் விட்டவர்கள் சாப்பாடு கிடைக்காம உயிர் விட்டவங்க எண்ணிக்கையை விட, தண்ணி கிடைக்காம உயிர் விட்டவங்களை விட மதத்தின் பேரால சண்டையை போட்டு உயிர் விட்டவங்களுடைய எண்ணிக்கை தான் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கறதுதான் வருத்தமான உண்மை. இப்ப அது எப்ப போகும் அப்படின்னா நம்ம அதை பத்தி உணர்ந்துகிட்டாதான் போகும் இல்லையா? சோ நம்ம அந்த யார் சொன்னாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு என்ன கருத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்லும் பொழுது சித்தம்னு சொல்லும் பொழுது அது எல்லாமே அதுதான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. மனம், எண்ணம், கருத்து, விருப்பம், ஆசை, அவா எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கலாம். எங்க நம்ம ஆசைப்படுறோமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி உலகம் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்ல நம்மால் அது முடியல அப்படின்னா நமக்குள்ள தோன்றக்கூடிய அதே ஆசை மற்றவர்கள் மனதிலையும் பிரதிபலிச்சு அவர்களுக்கு ஆசையா வரும். அப்புறம் அது போல பல பேருக்கு ஆசையா வரும். அப்புறம் அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக இறைநிலை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு நபரை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் மூலமாக அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே சரிப்படுத்தும் அப்படிங்கிறது. சோ அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மனதுல ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நடைமுறைக்கு வர்ற வரைக்கும் சாமி சொல்ற மாதிரி அங்கேயேதான் தொங்கிக்கிட்டு இருக்கும் அப்படிம்பாங்க இல்லையா? அது மாதிரிதான் அது. கரெக்டுங்களாமா? நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. ஐயா இந்த தெரியல ஆளுக ரொம்ப இருந்தா விட்டுருங்க, நான் அடுத்து கேட்கிறேன். அந்த ஜீவகாந்தம், பஞ்சேந்திரியம், பஞ்சதன் மாத்திரைக்குள்ள ஒரு சுழற்சி இல்லையா? டக்குன்னு அது சுழண்டு வர்றதுன்னு சொல்ல முடியல. இப்ப பூகம்பம் வர்றது மாதிரி, சூறாவளி வர்றது மாதிரி அதுக்குள்ள ஒரு மாற்றம் நம்மளா கூட ஏற்படுத்திக்கிறோம், இல்ல மத்தவங்க மேல மத்தவங்கிட்ட இருந்து கூட வருதுங்க.
ஆமா வருது. கேள்வி என்னமா அதுல உங்களுக்கு? அது வந்து சீரா ம். ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் முடியணும்னா மனவளக்கலை அன்பர்களுக்கே முடியுதா என்னன்னு தெரியல. அதுக்கு காரணம் நானா இல்ல என்னோட கூட அது தெரியலையா. நன்றி ஐயா, வாழ்க வளம். இல்ல ஆமா, இன்னொரு தடவை கேள்வி எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இன்னும் ஐயா ஒரே ஒரு வாழ்க தடவை. வளமுடன்யா. இல்லையா, ஜீவகாந்தம் தான் பஞ்சேந்திரியமா மாறுது. பஞ்சேந்திரிய உறுப்புகள்ல ஜீவகாந்தம் தான் வழிபடுது. ஆமா, அதுதான் மாத்திரைகளாகவும் நமக்கு செயல்படுது. சரி. அப்படிங்கிற அந்த ஜீவகாந்தம் வெளியே வரையிலேயே அந்த உறுப்புகள் மூலமாவோ அல்லது மாற்றங்கள் அடையும் போது நம்ம அதை முழுமையா செயல்படுத்த முடியலையா சில சமயம். எண்ணம் வந்து செயலா என்ன மாறுது. தடைபடுது, என் நிலை தடைபடுது. நான் என்னையே தான் குறிப்பிட்டுக்கிறேன், நான் பல பேரை புரியுது பார்க்கிறேன். புரியுது புரியுது. என் மத்தவங்க சரிங்க. மூலியமா எனக்கு தடைபடுது. அப்படிங்கிற அந்த இடத்துல நான் சரியா இல்லையா, இல்ல இப்படிதான் வாழ்க்கையை கடந்து போகணுமா? ஓகே ஓகே. இப்போ கேள்வி ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுது. நான் ட்ரை பண்றேன் இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. நீங்களும் யோசிச்சு பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம உடல் அமைப்பை பத்தி நம்ம பார்த்துட்டோம். உடல்ல வந்து உயிர் துகள்கள் இருக்குங்கிறத பார்த்தோம். உயிர் துகள்களுடைய ஓட்டத்தினால ஜீவானந்தம் வெளியே வருதுங்கிறத பார்த்தோம். மனிதர்களாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த பஞ்ச இந்திரியங்கள் 5 உடல் உறுப்புகள் சொல்லக்கூடிய தோல், கண், காது, மூக்கு, நாக்கு, உள்ளுணர்வு இதெல்லாம் வந்து நிற்குது. இதே மற்ற உயிரினங்களாக ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு இருக்கும் பொழுது அதுக்கு 5 உறுப்புகள் இல்லை. ஓரறிவு தாவரமாக இருக்கும் பொழுது தொடு உணர்வு மட்டும், பூச்சியாக இருக்கும் பொழுது சுழு உணர்வு மட்டும், புழுவாக இப்படி ஒவ்வொரு உறுப்பா வளர 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 அதுக்கேற்ற மாதிரி அந்த உறுப்புகள் அங்க வருகிறது. அதனாலதான் அதை வந்து ஓரறிவு, 2 அறிவுன்னு சொல்றோம். இப்ப பஞ்ச இந்திரியங்கள்னா 5 உறுப்புகள், அவ்வளவுதான் பொதுவாக சொல்லும் பொழுது. இப்போ இந்த ஜீவகாந்தம் அந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக வெளிப்படும் பொழுது அடையக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம வந்து பஞ்ச தன்மாத்திரை அப்படின்னு சொல்றோம், அவ்வளையா. அதாவது தோல்ல வரும்பொழுது அழுத்தமாக, கண்ணுல வரும்பொழுது ஒளியாக, காதுல வரும்பொழுது ஒளியா சவுண்டாக, மூக்குல வரும்போது ஸ்மெல்லாக, நாக்குல வரும்போது டேஸ்டாக, இப்படி எல்லாம் அதே ஜீவகாந்தம் அடையக்கூடிய மாற்றம் தான். இது நமக்கு மட்டும்தானா? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே. இப்ப தோல்ல இருந்து அழுத்தமாக மாறுவது மனிதர்களுக்கு மட்டும்தானா? எல்லா உயிரினங்களுக்குமே. சோ இப்ப இது வந்து நம்ம மனவளக்கலை படிச்சாலோ படிக்கலைன்னாலோ, ஜீவகாந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலோ தெரியலன்னாலோ இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். சோ இதுதான் வந்து இயற்கையினுடைய விதி. இதுதான் வந்து லாபம். இது நமக்கு தெளிவு வரும். இப்ப ரெண்டாவது நம்ம வர்றோம் அப்படின்னா, அடுத்த அதை ஒட்டுன உங்க கேள்வி, நம்முடைய எண்ணம் செயலாகுவதற்கு ஏன் காலம் ஆகிறது, ஏன் நேரம் ஆகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம இங்க கொண்டு வரோம் இல்லையா. சோ அதாவது ஒரு செயல், நம்ம ஒரு எண்ணம் செயலாக மாறுது அப்படின்னா நினைச்சது எல்லாமே உடனடியாகவே மாறிடாது இல்லையா. அதாவது அதுக்குதான் மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணக்கூடியதனுடைய எண்ணம், நோக்கம், காலம், இடம், தேவை, இது எல்லாம் காரணமாக இருந்தால்தான் அந்த செயல் விளைவாக மாறும். சோ உடனே ஒரு அதுக்குதான் அந்த உதாரணம் சொல்லும் பொழுது, நம்ம எப்படி தட்டுனா சத்தம் வருவது நமக்கு தெரியும், தட்டுவோம், சத்தம் வேணும்னா தட்டுவோம், வந்துடும். ஆனா இதே இது வந்து எனக்கு 1,00,000 ரூபாய் வேணும், ஒரு கோடி ரூபாய் நான் வந்து அறிவு திருப்பயில் கட்டுறதுக்கு டொனேஷனா கொடுக்கணும் அப்படின்னா, 1 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கணும், எவ்வளவு நான் சம்பாதிக்கணும். அப்போ வந்து நான் இப்போ ஒரு எண்ணம் போட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெல்லியில ஒரு அறிவு திருக்கோயிலுக்கு ஒரு கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன், மும்பையில ஒரு அறிவு திருக்கோயில் கட்டுறதுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேங்கிற ஒரு மாதிரி பேச்சு வச்சுக்கோமே. இந்த எண்ணம் செயலாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இல்லையா. இப்படித்தான் நம்ம இதை பார்ப்போம். அப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், மகிழ்ச்சியே வந்து கையில லெட்டர் எழுதி கொடுத்திருக்காரு, டெல்லியில விரைவில் அறிவிப்பு கோயில் அமைய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. அவர் ஒரு முறை வரும் பொழுது இடம் பார்த்திருக்காங்கன்னா, நம்ம பழைய அன்புலிகள்ல தேடும் பொழுது நமக்கு அந்த குறிப்புகள்லாம் இருக்கு. இப்ப நம்மளும் ஒரு எண்ணம் போட்டோம், சாமிஜியும் ஒரு எண்ணம் போட்டிருக்காரு. இப்ப ஏன் வந்து இந்த எண்ணம் உடனே அறிவித்திருக்கோயிலாக இங்க வரல அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, அதுக்கு நமக்கு பதில் வரும். எப்படி வரும்? அதாவது அறிவித்திருக்கோயில் கட்டுனா, ஒரு இடத்த வாங்கி கட்டடத்தை கட்டினா அறிவு கோயில் வந்துருமா? எப்போ இந்த அறிவு திருக்கோயில்னால பலன் பெறுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதோ, எப்போ அந்த மனிதர்களுடைய மனதில் அந்த தேவை உருவாகிறதோ, இந்த மாதிரியான ஒரு இடம் இருந்து எனக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரியான ஒரு இடம் வந்து அங்க நான் தினமும் போய் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும், அங்க போய் நான் கூட்டத்தொகையில செஞ்சா நல்லா இருக்கும், இங்க பல பல பயிற்சிகள் நடத்தி நூற்றுக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற விருப்பம் உள்ள நபர்கள் ஆசிரியர்களாக வருவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, அப்போ இயற்கை அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அவங்க அறிவித்திருக்க வரும். அதை விட்டுட்டு நம்ம 1,00,000 ரூபாய் கொடுக்குறோம், கோடி ரூபாய் கொடுக்குறோம், 10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி வரணும்னா வரும்.
அதோட வேகத்துக்கு தான் வரும் இல்லையா? சோ இதுதாங்கம்மா. அதாவது அந்த நோக்கம், இடம், காலம், தேவை இதுக்கு ஏத்த மாதிரி தான். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல அப்படின்னா, நம்ம நல்ல எண்ண அலைகளை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அவ்வளவுதான். அதை எப்ப செயலாக்கணுங்கிறது இறைவனுடைய வேலை, இயற்கையினுடைய வேலை. அதனால நம்ம ஆசைப்படுறோம், ஆனா ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம மனம் தோண்ட விடவே கூடாது. உலக சமாதானம் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா, ஐயோ நாளைக்கு வரல, இங்க யுக்ரைனும் ரஷ்யாவும் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அங்க வந்து இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, நாம தினம் தினம் வாழ்த்திட்டு இருக்கனே வாழ்க வையகம் வாழ்க்கணும்னா உலக சமாதானம் வரலையே அப்படின்னா, இப்படி நம்ம வாழ்ந்துடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது. ஆனா அணு ஆயுத ஒவ்வொரு ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்து அதை வித்து அதுல சம்பாதிக்கணுங்கிற நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது, அவருடைய விருப்பம் அதிகமா இருக்குது அப்படின்னா உலக சமாதானம் வர்றது தள்ளிதான் போகும் இல்லையா? அதுதான் வந்து இயற்கை. சோ அந்த இயற்கை நீதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்க எப்படி வேலை செய்யுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கிறது தான் பெரிய சிக்கலே. அது அந்த விளக்கத்தை தான் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய ஃபேக்டர்ல கொண்டு வந்து நம்ம மக்கள் எல்லாமே நிறுத்துறாங்க. வாழ்க வளமுடன். அம்மா உங்க கேள்விக்கு பதில் வந்ததா? ஐயா ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு. ஒரு பெரிய அவங்க ரொம்ப உங்க நேரத்தை ரொம்ப எடுத்துக்கிட்டேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சசிகலாமா வாழ்க வளமுடன். நன்றிம்மா. மிக்க நன்றிங்கம்மா கிருபானதி அம்மா. நிறைய வித்தியாசமான கேள்விகள் உள்ளார்ந்து கேட்கக்கூடிய திறன் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. அதை வந்து ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். மிக்க நன்றி உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. இறையருளும் பொருள் துணை. நல்ல ஒரு சிந்தனை தூண்டுனதுக்கு கிருபானதியமாக நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஏன்னா சில பல கேள்விகள்ல இருந்துதான் நிறைய பதில்கள் வந்து பேராசிரியர் அவர்கள் வந்து கொடுப்பாங்க. அது அவர்களுக்கு உள்ளாக நம்முடைய அருட்தந்தை அவர்களும் இறையும் இருந்து அந்த பதிலை வந்து கொடுப்பாங்க இந்த நேரங்கள்ல. அதுதான் வந்து உண்மை. அது போல கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு யாரும் வந்து ஐயப்பட வேண்டாம். நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேள்விகளை வந்து கேளுங்க. நம்ம டைம் இருக்க வரைக்கும் ஐயா அவர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. அந்த கேள்விகளை வந்து உங்களுக்கு நமக்கு நேரம் இல்லையா, நீங்க அதை குறிச்சு வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பேராசிரியர்கிட்ட கூட நம்ம அந்த கேள்வியை வந்து நம்ம கேட்கலாம். ஸோ அந்த கேள்விகள் என்னைக்கும் வந்து வீணாகாது. உங்களுக்கு வந்து தெளிவு நிச்சயமா வந்து கிடைக்கும். அதற்கான ஒரு பணியாக தான், தொண்டாக தான் நம்மளுடைய வேதாத்திரியத்துல WCSC இருந்து நமக்கு மிக சிறப்பாக இந்த ஒரு நேரங்களை வந்து ஒதுக்கியிருக்காங்க என்று தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக பாப்பு அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. பாப்பு அம்மா ஒரு முறை மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி கிருபாநிதியம்மா எப்பவுமே ஒரு நுணுக்கமான கேள்விதான் கேட்பாங்க. அதெல்லாம் குறிச்சு வச்சுட்டு நல்லா நுணுக்கமா கேட்கறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அருமையா கேட்கறாங்க. கிருபாநிதி அம்மா அவர்கள் ஒரு ஆசிரியர், நீங்களும் ஆசிரியர். உங்களுடைய நுணுக்கங்கள்லாம் நமக்கு வராதுங்கம்மா. நாம எடுத்துட்டே இருப்போம். ஆனா நீங்க கேட்கக்கூடிய அளவுக்கான நுணுக்கமா நம்மளால அந்த ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம சொல்ல முடியறது இல்ல. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உன்னிப்பா கவனிப்பாங்க. கவனிச்சு அதுக்கு கேள்வி நுணுக்கமா கேட்பாங்க. அற்புதமா பயனோட மாதிரி நீங்களே ஐயா அருமையா பேசினாரு. அதை நீங்க அழகா மறுபடியும் ஒரு தடவை தொகுத்து சொன்னீங்கம்மா. அது ரொம்ப ரிப்பீட் ஆன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அழகா இருந்ததுமா சசிமா. நல்லா கவிதை லேட்டா தான் வருவேன். இன்னைக்கு உங்க கவிதையும் கேட்டேன். அருமையா இருந்துச்சுமா. வாழ்த்துக்கள்மா. ஐயா நரேஷ் பாபு ஐயா ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப அருமை. கொஞ்ச நேரத்துக்குள்ள 1 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஆரம்பத்திலேயே சொன்னீங்க வந்து நம்ம மகிழ்ச்சி வந்து பாரதியார் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா நம்ம ஐயாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் கருத்துக்களை கொண்டு வரதுக்குன்னு. அது உண்மை. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ஐயா இருக்கீங்களா? ஆமாங்கம்மா, சொல்லுங்கம்மா. கேட்டுட்டு இருக்கோம்மா. வாழ்க வளமுடன். அது மாதிரி நிறைய கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த துல்லிய சமதள சேர்மைப்படிதான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அருமையா கொண்டு போனீங்க. நிறைய சொன்னீங்க. அதே போல மற்ற மகான்கள் சொன்னதையும் அதெல்லாம் மறுபடியும் கேட்கணுங்க. நீங்க பேசுனதெல்லாம் திருப்பி கேட்கும்போது தான் நமக்கு வந்து இது பதியும். அவ்வளோ அற்புதமா இருந்தது. அப்புறம் சொன்னீங்க அவ்வளோ கருத்துக்களை சொல்லிட்டீங்க கொஞ்ச நேரத்தில். மகிழ்ச்சி கருத்துக்களை அத்தனையும் நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம வந்து வாழ்க்கை அற்புதமா இருக்குன்னு சொன்னீங்க. ஒண்ணு போதுங்க அவர் கருத்துல. இரண்டோளுக்கு பண்பாடு ஒண்ணு போதும் இல்லைங்களா? அதை கடைபிடிச்சாலே. ஆமாங்கய்யா. அதுதான் நாங்கெல்லாம் கடைபிடிச்சிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் நல்லா தெரியுங்க.
உணர்ந்து உணர்ந்து நம்ம அதை கடைபிடிக்கும் போது நிறைய மாற்றங்கள் திருப்பங்கள் வாழ்க்கையில வர்றதை உணர முடியுதுங்க. அது போல இன்னும் உங்க மாதிரி ஐயாலாம் நான் இன்னைக்கு தான் உங்க ஸ்பீச்சை கேட்கறேன். இதுவரையும் நான் கேட்டதே இல்லை. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. ஆலியார் ஜிம்ல இப்பதான் பேசுறீங்களோ? பலமுறை பேசியிருக்கேன். பேசியிருக்காருங்கம்மா. மாதம் ஒரு நிகழ்ச்சி ஐயாவுக்கு நிச்சயமா இருக்கும். நான் இன்னைக்கு தான் கேட்டேங்க. ஆமா, இன்னைக்கு தான் நான் ஏற்கனவே ஐயா அவர்களுக்கு நான் வந்து தொகுத்து வழங்கி ஒருங்கிணைப்பு செய்திருக்கேன். ரொம்ப அற்புதமாக நமக்கு நல்ல வித்தியாசமான தலைப்புகள்ல நமக்கு கருத்துக்கள் எடுத்து சொல்லுவாங்க. எனக்கு வாழ்க வாழ்த்து வளமுடன். கிடைச்சதுமா. ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் கொடுங்க ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கப்பா புட்டிச்சிரம்மா. வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க அதாவது இன்னும் நீங்க சொன்னதுனால நான் ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது மகர்ஷி அவர்கள் வந்து நல்ல அந்த ஞானாசிரியர்களுக்கான பொறுப்பும் கடமையை ஒட்டி விளக்கங்கள் சொல்லும் பொழுது ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது ஆசிரியர்கள் வந்து நான் கொடுக்கறத படிச்சுட்டு போய் பேசுறதோ, இல்ல நான் எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு போய் நீங்க படிக்கிறதோ சொல்றதோ வந்து ஒரு விதமான நெறி. ஆனா குருவாக என்ன நினைச்சு நீங்க எல்லாருமே கலந்துக்கிறீங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே கலந்துகிட்டு இருக்காங்க. பேசுறவங்களும் குரு இருக்காரு. குருவோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, குருவோட ஒரு என்ன சொல்றது, தூதராக நம்ம நின்று பேசுறோம். அப்படிங்கிற நிலையில நின்று பேசும் பொழுது கேட்கிறவருடைய மனதுல என்ன கேள்விகள் இருக்கோ, கேட்கிறவர்கள் என்ன கேட்க விரும்புகிறார்களோ அதுதான் பேசுறவர்களுடைய வார்த்தையில வந்து விழும் அப்படின்னு. சோ இப்ப வந்து ஒரு உரை நல்லா வருது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து வெறும் உரை கொடுக்கறவங்க கிடையாது. அது உரையில கலந்துகிட்டு அவர்களுக்கு என்ன கேட்கணும்னு அவங்க விருப்பப்படுறாங்களோ அதுதான் அந்த சிறப்பான உரை. ஸோ ஒரு இந்த உரை இன்னைக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னா அது காரணம் கலந்துகிட்ட எல்லாரும் தான். அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விகள் தான் அந்த ஒரு அமைப்பா வருது அப்படிங்கறதுதான் மகிழ்ச்சி அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால இதுல இருக்கக்கூடிய எல்லா உங்களுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. இந்த கருத்தை பத்தி மகர்ஷி அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவத்தை பத்தினா எல்லா கிரெடிட்டுமே நம்ம குருவுக்கு தான். அதனால எல்லாருக்கும் அந்த நம்ம அதை மட்டும் மனசுல ஆழமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்னது ரொம்ப 100க்கு 100 உண்மைங்க. எங்க பேராசிரியர்களா கூட பேசும்போது சொல்லுவாங்க, மன்றத்தில் உட்காந்து பேசும்போது நாங்க முடிஞ்ச அப்புறம் இப்படிதான் சொல்லுவோம். சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் பேசலமா, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே மகிழ்ச்சி தான் கொடுக்குறாரு ரத்தனையும், என்ன பேசணுங்கிறது நீங்க சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உழவன் தங்கவேல் எல்லாம் அவரெல்லாம் எங்க மன்றத்தை நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறோங்கய்யா. அவர்கள் அப்படி கேட்போம். திருப்பி திருப்பி எத்தனை முறை கேட்டாலும் புது புது கருத்துக்கள் தானா வரும் அவங்க உள்ளத்துல இருந்து. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க அந்த இடத்துல இருந்து பேசும்போது. வாழ்த்துக்கள்ங்க ஐயா. வாழ்க்கை ஐயா. உழவன் ஐயா எல்லாம் பார்த்து பார்த்து தான் வளர்ந்ததுங்கம்மா. அதனால சந்தேகமே இல்லை. நீங்க சொல்றது அப்படியே உணர முடியுங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். நன்றி. அவராலதாங்க நாளை எங்க சுத்தவ பையன் தான் அவராலதான் நாளை இந்த அளவுக்கு முடிச்சதுங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக உமையால் அம்மா அவர்கள் ஐயாட்ட பேசலாங்கம்மா. அன்மியூட் செய்துக்கோங்க. அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா பெரிதினும் பெரிது அந்த கேட்க சொன்ன அந்த இது வந்து பிறவாமை வேண்டும், இறைநிலையோடு கலக்க வேண்டும். அந்த 2 பாயிண்ட்டுங்களாங்க ஐயா. அதாவது கேட்கறது பெருசா இருக்கணுங்கிறது மெயின்மா. பெருசு எது பெருசுங்கிறத உணர்வதற்கு நம்முடைய மனம் தயாராக இருக்கணும் இல்லையா? சோ இது அதாவது பொதுவாகவே எதுக்கு மனித பிறவி எடுக்கணும் அப்படின்னா இறைநிலையை உணர்வதற்கு தான் இல்லையா? சோ அப்போ அது உணர்ற வரைக்கும், நம்முடைய பதிவுகள் எல்லாம் கழிகிற வரைக்கும் இந்த பிறவி தொடர் நீண்டு கொண்டே போகும்னு சொல்றோம். ஏன்? நம்ம விருப்பப்பட்ட ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் தொகுப்பாக ஆன்மாவாக இணைந்து கொண்டே இருக்கும். அப்போ அதை ஒட்டி அடுத்தவங்களுக்கு அடுத்த பிறவி நம்ம அப்படி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். எங்க இந்த செயின் நிறுத்த முடியும் அப்படின்னா எப்போ நம்ம அந்த இறைநிலை பற்றின ஒரு உணர்வு வருகிறதோ. அதுதான் வந்து மகர்ஷி அவர்கள் அந்த என்னையான் அறிய வேண்ட அப்படின்ற ஒரு இதை வச்சு நான் ஒரு பாடலா சொல்லியிருப்பேன். எல்லையற்ற பரம்பொருளே உன்னில் ஒன்றாய் இணைந்து விட விரும்புகின்றேன். இது மகர்ஷி அவர்கள் எழுதின வார்த்தை, அதை எழுதின வரி அது அப்படின்னு. சோ அப்போ எல்லாருடைய நோக்கமும் அதுதான். ஆனா அது நோக்கம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம பல பிறவிகள் எடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறாங்க மகர்ஷி. சோ இப்போ அந்த இறைநிலையோட நோக்கத்தை அறிஞ்சு நம்முடைய பதிவுகள் எல்லாத்தையும் நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கும் இறைநிலைக்கும் வித்தியாசமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைதான். சோ நோக்கம் என்னன்னு தெரியறதே
நம்ம பெரிய ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இத நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக நம்ம மாத்திக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அதனால நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மத்ததெல்லாம் தானா வரும். இப்போ இறைநிலையை அடையணும், உணரணும் அப்படிங்கிற நம்ம நோக்கமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மத்த இப்போ நம்முடைய உடல் தேவைகள், சொத்துக்கள், பொருட்கள், இது எல்லாமே நட்பு, குடும்பம் இதெல்லாம் தானா வரும். நம்ம தனியா அதை கேட்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கறதாம அங்க அடிப்படை கருத்து. கரெக்டுங்களாமா? உங்களுக்கு கரெக்டா அதே மாதிரிதான் உங்களுக்கும் தோணுங்களா? புரியுதுங்கய்யா. அப்போ வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நல்லா கம்மி பண்ணணும் அப்படிங்களாங்கய்யா. அதை அடையணும் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணணும். அது ஈஸியான வழி. அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த செயின்ட் ஃபுட்னு கொடுப்பாங்க. அதாவது மதர் தெரசாவுக்கும் ஒரு செயின்ட் ஃபுட், அதாவது கடவுள் தூதர் அப்படிங்கிற நிலைன்னு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அன்பின் மூலமாக கருணையின் மூலமாக மக்களுக்கு தொண்டாற்றி அவர் அந்த நிலையை அடைந்தார் அப்படின்னாங்க. ஆனா இது எப்படி நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா, அது ஒருத்தர் அன்பு கருணை ஒருத்தருக்கு இயல்பாக வருது அப்படின்னா இறைநிலையை உணர்ந்தா தான் வரும். அந்த தெளிவு கிடைச்சாதான் வரும். இல்லை அப்படின்னா அது காலத்துக்கு ஏற்ற மாறுபடும். இன்னைக்கு நம்ம பிரியமா பேசணும் எல்லார்ட்டும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். யாராவது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு வரும், சல்லு நமக்கும் வந்துடும். காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பதிவுகள், அந்த உணர்வு இன்னும் நாம மாற்ற முடியாது. அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு, கன்ஃபர்மேஷன் பாதி நிலையில இருக்கு, ஏன்னா டிரான்ஸ்பர்மேஷன் ஆகல. அதுதான் அங்க நிலை. ஸோ இந்த உண்மையை நம்ம தெளிவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது இயல்பாக மாறிடும். ஸோ அப்போ என்ன இங்க இதுன்னா, இந்த இறை பிரம்மஞானம் மகிழ்ச்சி அவர்கள் இது விளக்குறதுக்கு காரணமே இதுதானே. நம்ம எல்லாருமே ஒரே சுத்தவெளி ஒரே கடவுள்ல இருந்து மாறிதான் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கோம், இந்த பேரை வச்சிருக்கோம், இந்த இடத்துல நம்ம இருக்கோம். நாம மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே அப்படி. ஆனா இது தத்துவமாக பார்க்காம நேரடியாக ஒருத்தர் இன்னைக்கு கதவை தட்டி இந்த மாதிரி உங்களோட துணியெல்லாம் நான் அயன் பண்ண கொடுக்கணும், அது அயன் பண்ண போன கொடுக்கறவரும் அதே கடவுளுடைய மாற்றம் தான் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வர்றோம் இல்லையா? சோ அந்த அளவுக்கு நமக்கு மாற்றத்தை நம்ம நடைமுறையாக கொண்டு வரோம். இது அந்த கம்பைன்டு ப்ராசஸ் தாங்க. அது நமக்கு இயல்பாக மாறுவதற்கு மணாலி சுழல் வேகத்தை குறைக்குமோ அதுக்கு நம்ம தவம் பண்றோம். புரியுதுங்களா? மணாலி சுழல் வேகத்தை குறைச்சா இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது ஈஸியா இருக்கும். மணாலி சுழல் வேகத்தை குறைக்கிறதோட நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஆற்றல் அதிகமாகும். அதனாலதான் நம்ம அகத்தம் பண்ணிட்டு அகத்தாய்வு பண்றோம் இல்லையா? அகத்தாய்வு பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது நம்ம தவம் பண்ணி சேர்த்த ஆற்றல் எல்லாமே வீணா விரயமா போயிடும். எப்படி? அதிகமா கோபம் வரும், திடீர் சண்டை போடுவோம், நம்ம கொடுக்கக்கூடிய வாழ்க்கை சாபமாக கூட மாறும். அதனால நம்ம வாழ்த்தணும்னு நினைக்கிறோம், அதே நேரத்துல கோபத்துல தபாங்க நம்ம திட்டிடுவோம். சோ அப்போ தவம் செஞ்சுட்டு அவங்க திட்டினாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் அடுத்த யாரை திட்டுறோமோ அவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா. அதனாலதான் அகத்தவம் செஞ்சுட்டு மகிழ்ச்சி அகத்தம் கொடுக்குறாங்க. அகத்தாய்வும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்துறாங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்க? அழகா ஒரு நந்தவனம் வைக்கிறோம், நிறைய பூக்கள்லாம் பறிச்சு நம்ம பூக்களை பறிச்சு நம்ம அழகு பண்ணி ஒரு இடத்துக்கு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பறிச்சு நம்ம பூக்கூடையில வச்சு எடுத்துட்டு வரோம். நடுவுல ஏதாவது ஒரு சேறு இருந்தது, சகதி இருந்ததுன்னா அதுல தடுமாறி பூக்கூட விழுந்ததுன்னா மொத்த பூவும் வேஸ்டா போயிடும். அதே மாதிரி நம்ம அகத்தவம் பண்ணி மணாலி சுழல் வேகத்தை குறைச்சிட்டு சரியாக அகத்தாய்வு பண்ணல அப்படின்னா பண்ண தவாற்றல் எல்லாமே வீணா போயிடும் அப்படிங்கிறதான். அதனால மகிழ்ச்சிகள் கொடுத்த எல்லா பயிற்சியுமே அங்க முக்கியம். அகத்தவம் மன அலைச்சல் வேகத்தை குறைக்கிறதுக்கு அகத்தவம், அதுக்கப்புறம் அகத்தாய்வு பண்ணி இறைநிலை பற்றின விளக்கங்களை நம்ம வச்சுக்கணும். அப்போ அது விளக்கம் எப்ப நமக்கு விளங்கும் அப்படின்னா சரியா தவம் பண்ணாதான் விளங்கும். சரியா தவம் பண்றதுக்கு நம்ம உடல் பயிற்சி பண்ணணும். ஸோ இப்ப எதையுமே நம்ம விட்டு விட முடியாது. அதெல்லாம் பார்த்துதான் மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு மன விளக்கலையா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க எடுத்துக்க வேண்டியது. வாழ்க்கை வளமுடன். கேள்விக்கு பதில் வந்துங்களாமா? வந்துங்க. தெளிவான விளக்கமா இருந்தது. மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. நன்றிங்கம்மா. உமையாலம்மா நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக செவ்வேல் ஐயா அவர்கள். ஐயாட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளம். ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. எளிமையாவும் சொன்னீங்க. ஒரு வண்டியிலிருந்து அப்புறம் குதிரை வண்டியிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு மேல உயர்ந்து ஃப்ளைட் வரைக்கும் போனீங்கன்னா அந்த உதாரணம் எளிமையாக இருந்தது, நல்லா இருந்தது ஐயா. அதே மாதிரி புரிஞ்சிருக்க முடியுது. நீங்க இப்போ பெரிதினும் பெரிதாக கேளுன்னு சொல்றீங்க. நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பொதுப்படியா கேட்டா அது செயல் சீக்கிரம் வந்துடுது. அந்த விளைவு சீக்கிரம் கிடைச்சிடுது.
அதுவே நாம இண்டிவிஜுவல் பீஸுக்கு நாம நினைக்கக்குள்ள அது கால தாமதமாவது ஒரு 95% ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5% ரீச் ஆகிறதுக்கு நாம தடைப்படுது. அதுக்கு நாம என்ன வழிகள் செய்யலாம் ஐயா? அதாவது ரொம்ப நல்ல ஒரு கேள்விக்கையா. அதாவது இதுக்கு நம்ம சிம்பிளா ஒரே ஒரு பதில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பகவத்கீதையில கிருஷ்ணரா சொன்னதாக யார் எழுதுறாங்களோ எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. அதாவது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. வேலை செய்ய வேண்டியது, வாழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு எப்போ அந்த பலனை கொடுக்கணுங்கிறது இயற்கையினுடைய வேலை. நம்ம இடம், காலம், தேவை, நோக்கம் இதுக்கு ஏத்தவாறு அந்த 5% இறைநிலை கொடுத்துரும். இப்ப கொடுக்குமா, நாளைக்கு கொடுக்குமா, அடுத்த வாரம் கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இயற்கையோட விதி. ஆனா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் நம்ம மாதிரி ஒத்தவர்கள் கேட்கிறாங்களோ அதற்கேற்ற பதிவுகள் அங்க இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அங்க செயல்கள் விளைவாக மாறிக்கொண்டே இருக்கும். அதனால நம்ம நம்ம வாழ்த்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா இன்னும் நடைமுறைக்கு வரலையே. இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெல்லியில அரித்தூர் கோயில் வரணும்னு சொல்லி வாழ்த்திக்கிட்டே இருப்போமே. மகிழ்ச்சியே இப்போ 80களிலேயே ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, ஆனா இன்னும் அரித்தூர் கோயில் கட்டலையே அப்படின்னா, விருப்பம் நம்மப்பட்டது சரிதான், அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அதை உபயோகிக்க அளவுக்கூடிய மக்களுடைய அறிவுநிலை மக்கள் அதை வேண்டக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை உயரும் பொழுதுதான் அங்க அறிவித்திருக்க ஒரு மலரும் அப்படின்னா. சோ அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய வாழ்க்கை 95% வந்தாலும் சரி, 90% வந்தாலும் சரி, அல்லது 50% வந்தாலும் சரி, அது இயற்கை எப்ப கொடுக்கணும்னு தெரியும் இயற்கைக்கு. அது அப்ப கொடுத்துரும். அது அதோட வேலை செய்யட்டும், நாம நம்மோட வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி நல்லபடியா நாம நல்லா இருப்போம், மற்றவங்க நல்லா இருக்கும் வாழ்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லைங்களா ஐயா? இல்ல, ஆமாங்க. அதே மாதிரி சொன்னீங்க, அந்த தவத்துல போய் அந்த நுணுகி போகல அந்த அன்பும் கருணையும் ஏற்படுனுங்க. அது உண்மைதான். அது அந்த எல்லற்ற நம்ம ஒருத்தவங்களுக்கு கூட அந்த மன மகிழ்ச்சியாதான் அந்த 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 மகரிஷி எந்த அளவுக்கு உணர்ந்து அவங்க அந்த தவம் தற்சோதனை நீங்க பண்ணக்குள்ள, நீங்க இப்ப பேசக்குள்ளே தெரியும் உங்ககிட்ட எந்த அளவுக்கு அந்த மன மகிழ்ச்சி இருக்குன்னு அதை புரிஞ்சிக்க முடியுது. அந்த முகத்திலையும் சரி, அந்த சொல்லிலையும் செயல்லையும் சரி. அதே மாதிரி அந்த அகம் மகிழறதுக்கு தான் மன மகிழ்ச்சி எந்த அளவுக்கு ஒரு பாமர மக்களும் தெரிஞ்சிற அளவுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற. மிக்க மகிழ்ச்சி ஐயா, சிறப்பு ஐயா, ரொம்ப தெளிவாக இருந்தது, எளிமையாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு நம்ம குரு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நாம ஏதாவது புரியாத மாதிரி எல்லாம் பேச முடியாது இல்லைங்களா? சாமிஜி எவ்வளவு சிம்பிளா பரலோகத்தை நம்ம கொடுத்திருக்காரு. அதனால நம்மளும் அதே வழியில போயிடுவோம், அவ்வளவுதான். உண்மைதான் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். ஏன்னா மீண்டும் ஒரு முறை நம்ம ஐயா நமக்கு நரேஷ் பாபு ஐயா இதே தலைப்பு ஒட்டி இந்த உங்களுடைய கேள்விகள் தொடர்ந்து இதேதான். அதாவது நம்ம கேட்கும்போது நமக்கு பலன் குறைவா தான் இருக்குது. ஆனா பெரிய அளவுல பொதுவா கேட்கும்போது உடனடியாக நிறைவேறுது அப்படிங்கிறது ஐயா நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லி சொன்னாங்க. இப்போ புது டெல்லியில அங்க வாண்டட் எப்ப இருக்குதோ அப்ப எல்லாரோட எண்ணம் வேணும், எனக்கு இது வேணும் வேணும் வேணும்னு எண்ணிக்கை கூட கூட அதுக்கான செயல்பாடு நடந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறது போல ஒரு தனி நபருக்குள்ளாக நம்மளுடைய பதிவுக்கு ஏற்றாற் போல நமக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கணுமோ அந்த மேலடுக்கு பதிவுகள் நாம் நன்மையாக போட்டுக்கிட்டே வரும் பொழுது அதற்கேற்றாற் போல கால நேரத்திற்கு ஏற்றாற் போல நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும். நிச்சயமா கிடைக்காம போகாது அப்படின்னு தான் ஐயா சொல்றாங்க. இது நமக்கு கிடைக்குமா இல்ல நமது சந்ததிகளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கூட எத்தனை தலைமுறை தாண்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுலயும் ஐயா அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் ஐயா அவர்கள் இந்த தலைப்பை ஒட்டி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான இந்த குட்டி குட்டி கதைகள், எக்ஸாம்பிள்ஸ், பிக்சர்ஸ் வச்சு நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு மீண்டும் அடுத்த மாதத்துல உங்களுடைய வாய்ப்பு வரும்போது எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் ஐயா. அது நாங்க எல்லாருடைய ஒரு வேண்டுகோளாக நாங்க ஏற்றுக்கொண்டோம், வைக்கிறோம் ஐயா. நன்றி செவேல் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அம்மா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக மகேஸ்வரி அம்மா அவர்கள் ஐயாட்ட பேசுங்கம்மா, அன்மியூட் செய்து. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, எனக்குள்ள ஒரு கேள்வி.
இறைநிலை வந்து நம்மள வந்து ரொம்ப பலப்படுத்துறதுக்காக சில சோதனைகள் கொடுக்கறதா நான் நினைக்கிறேன். அது இன்னொரு ஒரு சின்ன என்னோட ஐயம் என்னன்னா, ஒரு பிசினஸ் மேனை ஹேண்டில் பண்றது ரொம்ப டஃபா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் போது அவங்க ஸ்டேபிள் மைண்ட்ல இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு ரொம்ப அப்ல இருக்காங்க ஷேர் மார்க்கெட் மாதிரி, ஒரு நாளைக்கு ரொம்ப டவுன்ல இருக்காங்க. நம்ம மெடிடேட் பண்றோம் எல்லாம் பண்ணுனா கூட நம்ம அளவுக்கு நம்ம பக்குவமா இருக்கோம், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற பக்குவம் எல்லாம் இருந்தா கூட நமக்கு அந்த அவங்க வெளியே இருந்து வரும்போது அவங்களோட வைப்ஸ், அந்த அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப தாக்குறதா நான் ஃபீல் பண்ணுவேங்க அடிக்கடி. இது உண்மையா? இன்னொன்னு வந்துட்டு அந்த மாதிரி இப்ப பேரண்ட்ஸோட ஃப்ரீக்வன்சி மாறும்போது அங்க ஒரு நல்ல ஸ்டேபிளோட நல்ல ஒரு பக்குவத்தோட இருக்கிற ஒரு குழந்தையோட மனநிலை பாதிக்கப்படுமா, இல்ல அதை எப்படி சரியா ஹேண்டில் பண்றது? ரொம்ப அழகான குழந்தை, அழகா ஹேண்டில் பண்ணுது எல்லா விஷயத்தையும், சரி தப்பு நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு குழந்தை, கரெக்டா அதோட டீனேஜ் பருவத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை எப்படி வழி நடத்துறதுங்கய்யா? எனக்கு கொஞ்சம் அந்த அட்வைஸ் தேவைப்படுதுங்கய்யா. வாழ்க்கை வளமுடன்மா. இது வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து எல்லாருக்குமே அங்கங்க அப்பப்ப நடந்துகிட்டே இருக்கிறதுதான்மா. அதாவது இத வந்து நம்ம இன்னொரு பார்வையில பார்ப்போம். அதாவது பொதுவாக வந்து மகர்ஷி அவர்கள் வந்து பொது விழாக்கள் தான் அவரோட இருக்கும்போது நடந்த விழாக்கள்னா இந்த அரசியல் தலைவர்கள், ஆட்சி தலைவர்கள் இவங்களெல்லாம் வந்து கூப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து சொன்ன டயத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஆபீஸ்ல கலெக்டரை கூப்பிடுறோம் அப்படின்னா அந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம விழான்னு சொல்லி எடுப்போம். இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய எல்லாருடைய நேரத்தையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும். அதனால வந்து அதை வந்து நம்ம குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தள்ளி போட முடியாது. அதனால வந்து மகிழ்ச்சியே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால வந்து பொதுவாக அந்த விருப்பமுள்ளவர்கள் வருவாங்க. மற்றபடி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கலெக்டர் கூப்பிடுறது, எஸ்பியை கூப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு முறை ஒரு மன்ற நிகழ்வு தான், ஐ திங்க் தஞ்சாவூர கும்பகோணம் மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க, ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ வந்து அந்த மாவட்ட கலெக்டரை இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவரு எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் லேட்டா வர்றாரு. ஆனா என்ன அப்படின்னா மகிழ்ச்சியும் வந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த பாத்தீங்க அப்படின்னா ஒரு 300 பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு கல்யாண ஹால் போல இருக்கு. பல பேர் வந்திருக்காங்க, சிலர் குழந்தைங்க எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இதுவா இருக்கு. மகிழ்ச்சி வந்த உடனேயே காய்ச்சி மூச்சுன்னு குழந்தைங்க விளையாட்டு சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம் எல்லாம் அமைதியாகி அப்படியே பின் டிராப் சைலன்ஸ். மகிழ்ச்சி அதே மாதிரி நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே போனாருன்னா போன உடனே கைமைன்னு சத்தம். இப்ப என்ன அப்படின்னா அந்த மகான்கள் வரும் பொழுது அவர்கள் அந்த அலைசூழல் வேகத்தோட வர்றாங்க. அது மொத்த இடத்தையும் அதற்கான ஒரு அழுத்தத்தை, ஒரு தாக்கத்தை அங்க ஏற்படுத்துகிறது. அதனாலதான் அந்த ஒரு வைப்ரேஷனை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. விளையாண்டுகிட்டு இருக்கிற அழுகிற குழந்தைங்க கூட அமைதியா உட்கார்ந்து இருக்கு. சோ இதனாலதான் மகான்கள் இதை பத்தி இதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் வந்து நம்ம புத்தருடைய வாழ்க்கை வரலாறுல பார்த்திருப்போம், ஜாதக கதைகள்ல சொல்லியிருப்பாங்க. இவன் குருநானக் வந்து போற இடத்துல எல்லாம் எப்படி எல்லாம் நடந்ததுலாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம வீட்லயும் சப்போஸ் நம்ம ஒரு சாயந்தர நேரத்துல ஒரு தவம் பண்ணி வீட்டுல ஒரு நல்ல அலைசூழலை வச்சிருக்கோம், இல்லது ஒரு பக்தி பாடல் பாடி ஒரு மன அலைசூழல் வேகத்தை குறைச்சி வச்சிருக்கோம். திடீர்னு வெளியிருந்து வர்றாங்க. வர்றவங்க வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சில இருந்தாங்கன்னா உள்ள நுழையும் பொழுது ஒண்ணு அவங்க மாறுவாங்க, இல்ல மற்றவங்களை மாத்திடுவாங்க. இது வந்து சந்தேகமே இல்லை. அது வந்து கண்டிப்பா ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஜஸ்ட் ஆகும்போது உடனடியா யாராலையும் மாற முடியாது. மெல்ல 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 குறையும். அதே நேரத்துல அவங்க வரும் பொழுது இருக்கக்கூடிய அந்த வேகம் வந்து யாரு கேள்வி கேட்டாலும் இது என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு எதிர்ப்போட அந்த வெளியே வரும். அதுக்கப்புறம் கேட்டோம்னா அடடா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிறது கேட்கும்போது தெரியாது. அது ஏதாவது சத்தம் போட்டதுக்கு அப்புறமோ திட்டினதுக்கு அப்புறமோ தான் இது வந்து அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சரி அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணும். இது வந்து ரொம்ப சாதாரணம். ஏன்னா அலையக்கத்தோட தத்துவத்தின்படி நடக்கக்கூடியது இது எல்லாமே. இப்போ இது எப்ப மாத்த முடியும் அப்படின்னா வரக்கூடியவர்களுடைய மனதையும் உடலையும் மாற்றக்கூடிய அளவுக்கு நாம ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். இத நம்ம இன்னொரு இடத்துலயும் பார்க்கலாமா. அதாவது பொதுவாக நம்ம வந்து இந்த தீப பயிற்சி பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நமக்கு வந்து முகவசியம் கிடைக்கும். கண்ணாடி பயிற்சி பண்ணோம் அப்படின்னா ஜகவசியம் கிடைக்கும் நம்ம சொல்லுவோம். இந்த முகவசியம் அப்படின்னு சொல்றது என்ன, தீப பயிற்சியில வரக்கூடியது என்ன, நம்ம பார்த்தா
நம்ம பார்த்தவங்க அவங்க அவங்க எந்த மனநிலையில இருந்தாலும் சரி நம்ம கிட்ட அமைதியா பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான். சோ அதாவது அவங்க எவ்வளவா ஒரு திருட்டுத்தனமா இருந்தாலும் சரி, கோவப்படுறவங்களா இருந்தாலும் சரி, கடினமாக நடந்து கொண்டவர்களாலும் சரி, நம்ம ஒழுங்கா தெய்வ பயிற்சி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது பண்ணி நம்ம ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கிட்டு இருக்கோம், சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்த உடனே அவங்க மாறிடுவாங்க. சோ இப்போ வந்து நம்ம ஒண்ணு அவங்கள கோவப்பட்டு நீ ஏன் இந்த மாதிரி ஆபீஸ்ல இருந்து வரும்பொழுது வெளியே இல்லை, நீ அப்படியே செருப்பை கழட்டும் பொழுதே எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு வீட்டுக்கு உள்ள நுழையும் பொழுது அமைதியா நுழைன்னு சொல்லி திருத்துறது ஒரு வகை, அதுக்கான பலன் ரொம்ப லேட் ஆகும். இதே நம்ம தவம் நல்லா பண்ணி நம்ம ஜீவகாந்த பெருக்கத்தை அதிகமா படுத்திட்டோம் அப்படின்னா யாருமே நம்ம கிட்ட சண்டை போட முடியாது, யாருமே நம்ம கிட்ட கத்த முடியாது, அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து இயற்கை. அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய ஆற்றலை நம்ம அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, குழந்தைகள் அப்படின்னு சொன்னா யார் குழந்தைகள்? நம்மோட குழந்தைகள், நம்முடைய பதிவுகளுடைய ஜெராக்ஸ் காப்பி, அவ்வளவுதான் இல்லையா? நம்ம பிறக்கும் பொழுது அவங்க பிறக்கும் பொழுது நம்ம தாயும் தந்தையும் எப்படி இருந்தாங்களோ அதே பதிவுகள் மொத்தமா அவங்க கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட என்ன வெளியே வருதோ அதே தான் அவங்க கிட்ட இருந்தும் அந்த செயலாக வருகிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்ப வந்து நம்ம வந்து அவங்க வேற நம்ம வேறன்னு பண்ணவே முடியாது. அதை தவிர அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க வளர வரும்பொழுது கூட நாம எப்படியெல்லாம் செய்யறோமோ, நாம எப்படியெல்லாம் நினைக்கிறோம், எல்லாமே அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கோம். இப்போ குடும்ப தலைவர் வந்து ஒரு தகாத முறையில பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அந்த பணத்தால பயன்படக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலயும் மாற்றம் வரும். ஒரு டான் இருக்கான், ஒரு ரவுடி இருக்காரு, அவன் அடிச்சு சம்பாதிக்கான் அப்படின்னா அந்த பாவம் வந்து அந்த ரவுடிக்கு மட்டும் கிடையாது, அந்த ரவுடியை நம்பி அவன் தலைவரா ஏற்றுட்டு வாழக்கூடிய எல்லா கூட்டத்துக்குமே தான் அந்த பதிவுகள் வந்து சேரும் அப்படிங்கிறதுனா அலை இயக்க தத்துவத்துடைய விதி இல்லையா? சோ அப்போ வந்து நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டா தூக்கவே முடியாது. குழந்தைங்க நம்மள மாதிரிதான் வளரும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பதிவுகள் மட்டும்தான் அதுகிட்ட இருக்கு. இது ஆனா மனவளக்கலை என்ன கொடுக்குது அப்படின்னா அந்த பதிவுகள் எழும்பாம நல்ல பதிவுகள் மட்டுமே எழுப்பக்கூடிய ஒரு திறனை நமக்கு வளர்த்து கொடுக்கணும். அதுதான் வந்து அங்க சிறப்பு. சோ சரியான நேரத்துல குழந்தைகளுக்கு இந்த பயிற்சிகளை கொடுக்கறதும் நாம சரியாக நடந்துக்கிறதும் நம்மளை பார்த்தே அந்த குழந்தைகளுக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. அதை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே இந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு இது சரின்னு படுதுங்களா? நீங்க அப்ளை பண்ணி பார்க்க முடியுமா? கண்டிப்பாங்கய்யா. எனக்கு அதுல ஒரு ஐயம் இருக்குதுங்கய்யா. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து நார்மலா மைக்ரேன் ஹெட்டேக் இருந்தது முதல்ல. அப்புறம் எனக்கு அந்த தீப பயிற்சி பண்ணா கண்டிப்பா அது ரெகுலரா வந்துகிட்டே இருக்குங்கய்யா. ஏன்னா நான் ஆன்லைன்ல தான் கத்துக்கிட்டேன் நானு எல்லா பயிற்சியுமே. எனக்கு இங்க மன்றம் பக்கத்துல இல்லைங்கிறதுனால த்ரூ ஆன்லைன்ல தான் எல்லாமே பண்ணிக்கிறேன். சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த தீப பயிற்சி பண்ணும்போது எனக்கு திருப்பி அந்த உன்னிச்சு பாக்குறதுனாலயா எதுனாலன்னு தெரியல அந்த தலைவலி வர ஆரம்பிச்சது. சோ அது என்னால பண்ண முடியலைங்கய்யா. மத்தபடி பயிற்சிகள் எல்லாமே பண்றேன். அதனால எனக்கு என்ன பண்ணணுங்கய்யா? அதுக்கு ஏதாச்சும் நீங்க அதாவது மேபி நீங்க பண்ணக்கூடிய பயிற்சி முறைகள் சரியா இருக்காங்கிறத ஏதாவது ஒரு ஆசிரியரை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல பண்ணும்போது சிக்கல் இருக்கும். ஏன்னா என்னதான் பண்ணாலும் நம்ம ஜூம்ல பார்த்து பண்றோம் அப்படிங்கிறதுனால நீங்க எப்பவாவது நியர்பை மன்றத்துக்கு போய் இல்ல முறையாக பயிற்சி ஆசிரியர் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க வச்சு ஒரு தடவை ப்ராப்பரா கத்துக்குவாங்க. அதே மாதிரி அதான் தெய்வ பயிற்சிக்கு பல முறைகள் இருக்கு. அதாவது எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும், திரி வந்து மொட்டு எந்த அளவு இருக்கணும், நம்ம உட்கார்ந்து இருக்க நமக்கும் கண்ணுக்கும் அந்த திரிக்கும் அந்த விளக்குக்கும் உள்ள தூரம் எவ்வளவு, அந்த கோணம் எவ்வளவு, இது எல்லாமே வேறுபாட்டை கொடுக்கணும். அதனால வந்து முறையா நீங்க அதை கத்துக்கோங்க. ஜீவ பயிற்சி பண்றதுனால ஜீவகாந்தம் அதிகமாகிறதுனால தலைவலி குறையதான் செய்யுமோ ஒழிய வியாதிகள் திரும்ப வராது. அது வருது அப்படின்னா வேற ஏதாவது சிக்கலா கூட இருக்கலாம், உங்களுடைய உணவோ அல்லது உடற்பயிற்சி முறைகள்லையோ. அதனால ஒரு தடவை ஏதாவது நியர்பை மன்றத்துல போய் ப்ராப்பரா அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா அதை ஓவர் கம் பண்ணலாமா? கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கம்மா. குழந்தைய நம்ம எப்படி நடத்தணுங்கய்யா அது மட்டும் ஒண்ணு சொல்ல முடியுங்களா? குழந்தை வளர்ப்பு முறைகள் நம்ம இதுலயே வந்து நீங்க பாத்திருப்பீங்க, பல ஸ்பீச்சஸும் இருக்கும். மகிழ்ச்சி வந்து பெஸ்ட் வந்து நம்ம அம்மா அப்பா எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்தா குழந்தைங்க நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில இப்ப நம்ம நல்லா நடந்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளை பார்த்து குழந்தைங்க அதே மாதிரி வளர்ந்துருவாங்க. பிளஸ் இது வந்து பேசிக். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரி பேசணும், அவங்களுக்கு முன்னாடி என்ன மாதிரி நடந்துக்கணும், என்ன மாதிரி நடந்துக்க கூடாது, இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்னா சிஸ்டத்துல இருக்கு.
நீங்க அதை பத்தி தேடினீங்கன்னா உங்களுக்கு ஈவன் நம்ம ஸ்கையோகா டிவி யூடியூப் சேனல்லே குழந்தை வளர்ப்பை பத்தி பல பேராசிரியர்கள் பேசியிருக்காங்க. அது கூட உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன். மகேஸ்வரி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக சாந்தி அம்மா அவர்கள். வாய்ப்புக்கு நன்றி சசிகலா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன் நரேஷ் அம்மா. பாபு ஒரு ஐயா, சின்ன வாழ்க வேண்டுகோள் வளமுடன் ஐயா. அம்மா, ஒரு வாழ்க சின்ன வளமுடன். வேண்டுகோள். இப்போ டைம் வந்து நமக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் இருக்கு. நீங்க ஒரு சரிங்க கேள்வி கேளுங்க, அடுத்த அன்பர் சாந்தி அம்மா இருக்காங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்கட்டும். சரியாங்கம்மா? சரிங்க. வாழ்க வளமுடன். ஐயா என்னுடைய மனநிலையை உங்ககிட்ட சொல்றீங்க. நீங்க அற்புதமான சிந்தனை கொடுத்துருக்கீங்க. வெரி குட், எக்ஸலண்ட் பிரசன்டேஷன்யா, வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா ஒரு என்னுடைய மருமகன் தான், நான் இதை வெளிப்படையா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னுடைய பையன் தவறிட்டாங்க. பொண்ணுக்கு மருமகளுக்கு நான் தான் என்னுடைய பென்ஷனை கொடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இப்ப மருமகன் நல்லாதான் இருந்தாங்க, ஆனா பழக்க வழக்கத்தின் காரணமாக வேற மாதிரி மாறி இப்ப ஜனவரியில இருந்து வேலைக்கு போகல, 5-6 வருஷமா வீட்டுலதான் இருக்காங்க. ரொம்ப ஒரு 16-17 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இன்னும் இப்பதான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வர்றாங்க. எந்த ப்ராப்ளம்னால இந்த தண்ணினாலதாங்கயா. இப்ப அவங்க ஒன் வீக்கா வெளியே கிளம்புறாங்க. ஆனா பைக்ல தான் போக முடியாது, ஆட்டோல போறாங்க. ஆனா திரும்பி பழைய ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து பழையபடி அதை ஆரம்பிக்கிறாங்களே. அப்ப நான் எப்படி அவங்கள வாழ்த்துறது? அது அது சஃபர் பண்றோம். நானும் சரி, என்னுடைய என்னுடைய பொண்ணு வயிற்று பிள்ளைகள் எல்லாம் சஃபர் பண்றோம். இது வேண்டாம், தேவையில்லை, நல்லது இல்லைன்னு சொல்றோம். என்னுடைய வாழ்க்கையில பத்தலையா, இல்ல இது அவங்க அப்பா அப்படிதான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. உங்க அப்பா இப்ப இல்ல, அவர் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதே தவறிட்டாரு. சோ அது ஹெரிடிட்டியா வருதா? நான் எப்படி வாழ்த்துறது? எனக்கு மகன் தான் இல்ல, என் மகன் நல்லா இருக்கணும் இல்லைங்க. நான் ஒரு சகோதரன்ட்ட கேக்குற மாதிரி உங்கள்கிட்ட கேக்குறேங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்த்துதாங்கம்மா ஒரே வழி. வேற மத்த நீங்க வழிகள்லாம் வாழ்த்து முறை என்னன்னு கேக்குறீங்க. நான் நல்லா வாழ்த்துறேன், கருமையத்தை வாழ்த்துறேன். நீங்க சொல்வது போல பாவனை ஒன்றே போதுமடா பரமனை அடைவதற்குன்னு பாரதியார் சொல்லிட்டாங்க. பாவனையிலே நினைக்கிறேன், நல்ல குளிச்சு முழுகி நல்ல ஒரு விபூதி வச்சு நல்ல மனுஷனா நல்லபடியா இருக்கிற மாதிரி மனதுக்குள்ளார கண்களுக்குள்ள கொண்டு வந்து புருவ நெத்தியில நினைச்சு மனதார 3 முறை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அவங்க அப்படி இதுக்கு பிறகு தொடர்ச்சியா அந்த வாழ்த்துக்களை கொடுங்கம்மா. ஒண்ணு. ரெண்டாவது, மகிழ்ச்சி பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் புத்தகத்துல கூட அத கருத்தை விளக்கும் பொழுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தருக்கு அந்த மது குடிக்கணும், சாயந்தரம் ஆனா மது குடிக்கணுங்கிற வேகம் வந்ததுன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லுமே சத்தம் கொடுக்குமா, போ 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 போன்னு. அதுக்கு மேல்பதிவு அப்படிங்கிறது ஒரு உதாரணமா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 7 மணிக்கு இந்த மாதிரி தண்ணி அடிக்கணுங்கிற ஒரு வேகம் வருது அப்படின்னா 6 மணிக்கு ஒரு பெரிய கிளாஸ்ல பாதாம் பால் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டு வச்சு குடிக்க அப்படின்னு பண்ணிடுறாங்கய்யா. நான் நிறைய பாத்துக்கிறேன், பையன் மாதிரி பாத்துக்கிறேன். நான் இப்ப பையனை இழந்திருக்கேன். நான் 39 வயசுல கொரோனால இறந்துட்டேன். சோ இவங்களதான் நான் பையனா பாவிக்கிறேன். சோ நான் என்ன பண்றதுங்கிறது தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்டேங்க. இல்ல, கரெக்டான பாதை தான், நல்லா எடுத்துட்டு போங்கம்மா. நீங்க உங்களுடைய வாழ்த்து பலன் கொடுக்கும், நிச்சயமா கொடுக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா உங்களுக்கு நல்ல விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஐயா கூடுதலா ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுவாங்க ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு ஐயா, அம்மா இப்போ நீங்க வாழ்த்துறீங்க. இப்போ உடல் சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம மருத்துவரையும் நாடுறோம் இல்லைங்களா? அது போல இன்னைக்கு நிறைய அரசாங்கத்திலயும் சரி, பல நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இதுக்காகவே இப்ப கொடுக்குறாங்க. இன்னைக்கு நல்ல லேட்டஸ்ட் மெடிசன்ஸ் வந்துருச்சு. எப்படி ஃபீவர் ஒரு மெடிசன், ஒரு மாத்திரை சாப்பிட்றோமோ அது மாதிரி அவங்களுக்கு இந்த பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு மருத்துவமனைகள்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கவுன்சிலிங்கும் கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து அவங்கள நீங்க இதையெல்லாம் கொடுத்து நீங்க வாழ்த்தும் பொழுது அங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அப்புறம் நம்மளுடைய ஆழியார் அறிவித்திருக்கோவில்ல 5 நாள் நமக்கு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடக்குது. 1 மந்த்துக்கு நடக்குது. ஹெல்த் கேம்ப் அப்படிங்கறது நடக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்டோட அங்க போயிட்டு சொல்லி அங்க நீங்க கூடவே இருந்து ஒரு ஃபேமிலியோ கூட நீங்க போகலாம். ஒரு 4-5 நாள் அங்க ஆழியார் தங்கி இருந்து இந்த ஃபவுண்டேஷன்ல எடுக்கும்போது நல்ல அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கம்மா. மனம் வருந்தாதீங்க, அழாதீங்க. ஐயா உங்களுக்கு இப்போ நல்ல வழி காமிச்சிருக்காங்க. நம்ம பேராசிரியர் நரேஷ் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்கம்மா. இடையில பேசுறேன்னு கஷ்டப்பட வேண்டாமா, மன்னிச்சுக்கோங்க. நான் கைவேலியில சேகர் ஐயா கிட்ட கொண்டு கொடுத்து 15-20 நாள் கோர்ஸ் எடுத்துட்டாங்கம்மா. ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இருக்கிறது எனக்கு தோணுச்சு, மகிழ்ச்சி எனக்குள்ளாக்க உணர்த்தினாங்க.
அதை பத்தி நம்ம பேசும்போது அவங்க ரிலேஷன், அவங்க மம்மி, அவங்க சித்தப்பா அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இதை மாதிரி போய் நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க, அதனால என் பிள்ளை அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனதுனால அது தாட் அவங்களுக்குள்ள ஃபுல்லா பைண்ட் ஆயிடுச்சு உள்ளார. அதனால அதுக்கு அவங்க ஒத்துக்கிறது இல்லைங்கப்பா. வாழ்க சரிங்கம்மா. வளமுடன். மகன் வாழ்க ஏதாவது ஒரு வளமுடன். வழி கொடுப்பாங்க கண்டிப்பா. ஆலியார் நிச்சயமா கூட்டிட்டு போறேங்கம்மா. நிச்சயமாங்கம்மா. குருவை நீங்க நல்லா வாழ்த்துங்க, தவம் செய்யுங்கம்மா. வாழ்க சசிமா வளமுடன். நீங்களும் எனக்காக வாழ்த்துங்க சசிமா. வாழ்க நிச்சயமா அம்மா, வளமுடன். வாழ்த்துறோம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க, நாங்க நோட் பண்ணிக்கிறோம். பொண்ணு உடல் நலம் பெற வேண்டி நாங்க வாழ்த்திக்கிறோம். சங்கீதா தினேஷ்குமார் தாங்கம்மா. சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா. சங்கீதா தினேஷ்குமார். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இப்ப நாங்க இப்போ வந்து கூட்டாக நாங்க அருட்தந்தை அவர்களுடைய நிலையில நின்று வாழ்த்துவோம். நீங்களும் வாழ்த்திக்கோங்க. ரெகுலரா நீங்க அந்த வாழ்த்தை போட்டுக்கிட்டே வாங்க. இதுல வந்து முக்கியமா நான் இன்னொன்னு என்ன சொல்லிக்கிறேன்னா, உள்ள 121 மெய்யன்பர்கள் உள்ள இருக்கீங்க. எப்படி நம்ம கூட்டு தவமோ அது போல நம்ம இங்க கூட்டாக சேர்ந்து குருவினுடைய நினைவில் நின்று வாழ்த்து அப்படின்னு கொடுக்கும் பொழுது அற்புதமான ரிசல்ட் வந்து வர்றத நிறைய பேர் அனுபவமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இதுல வந்து நீங்க சேட் பாக்ஸை நீங்க பதிவு செய்யுங்க. நாங்க அதை நோட் பண்ணி நாங்க இப்ப வந்து வாழ்த்துவோம். ரெகுலரா சாந்தியம்மா நீங்க இதுல வந்து அந்த வாழ்த்தை வந்து போடுங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சாந்தி அம்மா, நேரம் வந்து நிறைவடைஞ்சு. உங்களுடைய கேள்வி வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயாவுடைய நம்பரும் நாங்க வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். ஐயாவுடைய நம்பருக்கு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. ஐயா நேரம் இருக்கும்போது அதற்கான பதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. மிக்க நன்றி. இவ்வளவு தூரம் அனைவருமே வந்து நல்ல சிறப்பாக கேள்வி கேட்டிருக்கீங்க. ஐயா அவர்களும் வந்து நல்ல ஒரு அற்புதமான விளக்கங்களை வந்து நல்ல ஒரு ஸ்மைலிங்கா பொறுமையா எவ்வளவு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணுமோ அது போல நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு அன்பரே சொன்னாங்க, உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே தெரியுது அந்த பிரகாசம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியாக இந்த ஒரு 2 மணி நேரம் வந்து எங்களுக்கு அற்புத ஒரு சிந்தனையோட கேள்விகளுக்கெல்லாம் பல பதிலோட பேராசிரியர் நரேஷ் ஐயா அவர்கள் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஐயா அவர்களுக்கு நம்ம வந்து வாழ்த்து தெரிவிப்பதற்கு நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே